ஏசாயா 19:3 எகிப்தியருடைய ஆவின்னு சொல்லியிருக்கு. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். எகிப்தியருடைய ஆவி, எகிப்தியருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நம்முடைய நிலவரம் எப்படி இருக்குங்கிறத நாம இப்ப சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். நம்ம ஆவிக்குரியவர்கள் தான், ஆனால் சில நேரங்களில் நாம் எகிப்துக்குள்ள போறோம். ஆபிரகாம் எகிப்துக்குள் போனான், யோசேப்பு எகிப்துக்குள் போனான், இயேசு எகிப்துக்கு போனார். இருக்கா? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் பஞ்சம் அதிகமான போது அவன் எகிப்துக்கு போனதாக நாம் படிக்க முடியும். அவனுக்கு இருந்த அடிமை பெண் எகிப்திய பெண்ணாக இருந்தாள். ஆசிங்க இருக்கா? அப்படி இல்லையா? ஆதியாகமம் 12:11 அவன் எகிப்துக்கு சமீபமாய் 10 அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். எகிப்துக்கு போகணுங்கிற ஒரு தாட் அவனுக்கு இருந்துச்சு. அங்கே போனா அங்க பிரச்சனைகளை சந்திச்சான். அந்த ஆவிகள் அவனோடு பயங்கரமாக போராடினது. அடுத்து ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு அவன் எகிப்தினிடத்தில் விற்கப்பட்டு 37:28 அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். 39:1 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அப்போ யோசேப்பு போயிருக்கிறான், ஆபிரகாம் போயிருக்கிறாப்ல. ஆதியாகமத்தில் யோசேப்பு யாக்கோபு எகிப்துக்கு போறதுக்கு கொஞ்சம் யோசிச்சான். என்ன பண்றது, போறது சரிதானா, அது சரியா வருமா, அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, அப்படி ஒரு போராட்டம் வந்தது. 46:3 அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். பாத்தீங்களா? அப்போ எகிப்துக்கு போக கூடாதுன்னு இல்ல, நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். உலகத்திலே இருக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லல. உலகத்துல தான் இருப்பீங்க, ஆனா நீங்கள் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் ஒரு எகிப்து, இது வித்தியாசமான ஒரு இடம். நம்ம இதுல தான் இருப்போம். ஆனா இந்த ஆவி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, எகிப்தியருடைய ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:14-15 அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து எங்க போனாரு? எகிப்துக்கு போனார். இவங்கெல்லாம் எகிப்துக்கு போனாங்க. ஆனா எகிப்தியருடைய ஆவியினால் இவங்க என்ன செய்யல, தாக்கப்படவே இல்லை. அதுபோல நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனா உலகத்தினுடைய எந்த விதமான தாக்குதலும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, செயல்பட்டு விட கூடாது. நான் எகிப்தியருடைய ஒரு 20க்கு மேற்பட்ட தன்மைகளை உங்களுக்கு இப்ப சொல்றேன். எனக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம், நமக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம், உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இவைகளை வச்சுக்கிட்டு எகிப்தியருடைய ஆவியோடு பரிசுத்த ஆவி இணைந்து என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம். மறுபடியும் வருவோம். ஆதியாகமம் 39:1 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். எகிப்தியருடைய முதல் சுபாவம் ஒருத்தனை விலைக்கு வாங்குறது, ஒருத்தனை பாக்கெட் பண்றதுதான் அவனுடைய வேலை. காசு கொடுத்தோ, பல்ல காட்டியோ, சிரிச்சியோ, பின்னாலேயோ போயோ,
அது அப்படியோ நயவசனிப்பா பேசியோ அப்படி இப்படி அக்கா அண்ணன் மச்சான் மாமா அங்கிள் ஆன்டி என்னத்தையாவது ஒன்று சொல்லி எதுக்கு மயங்குறானோ அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணி ஆளை இழுத்துறது தான் விலைக்கு வாங்குற ஆவிதான் எது? எகிப்தியருடைய ஆவி. எப்படி ஆயினும் விலைக்கு வாங்கிடணும், அதுக்கு என்னன்னாலும் செய்வாங்க. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. யாரையும் விலைக்கு வாங்குற அந்த தன்மை இருக்கக்கூடாது. ஆகாபூர் ராஜா, ஆனா அவன் தன்னுடைய மனைவியின் இடத்துல விற்று போட்டான்னு சொல்லியிருக்கு. எசபேல் இடத்துல நெஞ்சிட்டான், வித்துட்டான். அப்படின்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? அவனை விலைக்கு வாங்கிட்டான்னு அர்த்தம். இவன் வித்துட்டான்னு என்ன அர்த்தம்? இவன் வித்தான்னா இன்னொருத்தி நெஞ்சிருக்கா, வாங்கியிருக்கா. அது ஒரு ஆவி, எசபேலுடைய ஆவி. நம்ம மற்றவங்களை விலைக்கு வாங்குறது, பாக்கெட் பண்றது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர்லாம் என் பாக்கெட்ல தாங்க இருக்காரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பார், என்ன சொன்னாலும் செய்வார், நான் என்ன சொன்னாலும் ஆடுவார். அப்ப நீ உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? எகிப்திய ஆவி இருக்கு. இரண்டாவது, எகிப்திய ஆவி யோசேப்பை தீட்டுப்படுத்த முயற்சித்தது. போத்திபாருடைய மனைவி, போத்திபாருடைய மனைவி இவனை வாழ்க்கைய, அவனுடைய வாலிப பிராயத்தை, அவனுடைய மனதை, அவன் சரீரத்தை, அவன் ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு அந்த ஆவி நெஞ்சது போராண்டது. அவளுக்கு புருஷன் இருந்தான். புருஷனை வச்சுக்கிட்டே அவ விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தாள். இந்த ஆவி இருக்கான்னு பார்க்கணும். புருஷன் இருக்கத்தக்கன, மனைவி இருக்கத்தக்க தவறான பாதைகள், பிரதிஷ்டை இருக்கத்தக்க. மெல்கிசேதேக்கின் பிரதிஷ்டை நமக்கு இருக்கு. உங்கள் அநேகருக்கு புருஷர்கள் இருக்கிறார்கள், உங்களில் அநேகருக்கு மனைவிகள் இருக்கிறார்கள். இவைகளுக்கு மத்தியில் இந்த எகிப்தின் ஆவி என்ன செய்து, யோசேப்பு என்ன செய்து சேதப்படுத்த முயற்சிக்குது. நான் அசிங்கமா பேசுறேன்னு நினைக்க கூடாது. எகிப்தியருடைய ஆவியை தான் நான் என்ன செய்யறேன், பேசுறேன். ஏனென்றால் இன்னைக்கு சபைக்குள்ள இந்த ஆவிகள் என்ன செய்யுது, உள்ள நுழையுது. புருஷனை வச்சுக்கிட்டே மனைவி வேற ரூட்ல போறது, மனைவி வச்சுக்கிட்டே புருஷன் வேற லைன்ல போறது. கேட்டா அவ கீழ்ப்படியல, அவ என்னோட ஒத்து வரல, சமாதானமா இல்ல, அவ எனக்கு பணிவிடை செய்யல, அவளை கட்டினதுல இருந்து என் வாழ்க்கை போயிடுச்சு, இந்த ஆளை கட்டினதுல இருந்து எனக்கு நரகமாயிடுச்சு. இதெல்லாம் நல்லா இருக்கு டைலாக். பாதாளத்துக்கு நீ எகிப்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து இப்படி ஆயிருக்குங்கிறத கவனிச்சுக்கணும். எகிப்தினுடைய ஆவிதான் இந்த வேலை என்ன செய்யும். எபிரேயனுடைய ஆவி இந்த வேலை என்ன செய்யாது. அவன் சொல்றான், இல்ல இல்ல, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி, வேண்டாம், நான் ஓடிடுறேன், நான் சிறைச்சாலை கூட போயிடுவேன், இந்த வீட்டில் கூட இருக்க மாட்டேன், நான் பாவம் மட்டும் செய்ய மாட்டேன். நமக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ராபோஜனம் எடுக்கலாம், ஆவில் நிரம்பலாம், தசமாவும் கொடுக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கும் தடை இல்லைங்கிற மாதிரி தான் போகுது. ஆனால் ஒன்று, எகிப்தியருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன செய்யும், நஷ்டப்படுத்தி விடும். அடுத்ததாக ஆதியாகமம் 43:32. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். எகிப்தியர் எபிரேயரோட என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டான். இது அடுத்த ஒரு ஸ்பிரிட். அவன் கூட அவன் எவ்வளவு தாழ்ந்த ஆளு, அவன் என்ன ஜாதி, நம்ம வீட்டில் அவன் சாப்பிடலாமா, நம்ம அவன் வீட்டில் போய் என்ன செய்யலாம், சாப்பிடலாமா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பெந்தேகோஸ்ல பைபிள் எடுத்துட்ட பிறகு அவன் தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவங்கிற அந்த கணிப்பே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதை உடைக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய பந்தியில எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை எடுக்கிறது. புரியுதா? ஒரே பிரெட்டை பிச்சு கொடுக்கறதுக்கு காரணம், நாம எல்லாரும் என்னது, ஒரே சரீரம், ஒரே கப்பல எல்லாரையும் பானம் பண்றது என்னன்னா, நாம் எல்லாரும் என்ன செய்யறோம், அநேகராகிய நாம் ஒன்றாக்கப்படுகிறோம். எதுலதான்? இந்த கர்த்தருடைய பந்தியில தான். ஆனா இங்கே சொல்லி இருக்கு, எகிப்தியர் எபிரேயரோட என்ன செய்ய மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அப்படி செய்வது, வாசிங்க. அப்படி செய்வது எகிப்திற்கு அருவருப்பா இருக்கும். அதனால அது அவங்களுக்கு பயங்கர அருவருப்பு. பைபிளை தூக்கிட்ட பிறகு இந்த அருவருப்பை நீ விட்டுருக்கணும். விட்டாச்சா? ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது,
பைபிளை தூக்கின பிறகு நான் யாரு கூட எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிடுறேன், எனக்குள்ள ஜாதி வித்தியாசங்கள், பண வித்தியாசங்கள், உயர்வு தாழ்வுங்கிற சிந்தை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கைகளை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சத்தமா சொல்லிட்டேன், அதனால சொல்லிட்டீங்க. நான் மெல்ல சொல்லியிருக்கணும், அப்ப யோசிச்சிருப்பீங்க. நமக்குள்ள ஏற்றத்தாழ்வே வரக்கூடாது. பெரியவங்க சின்னவங்கன்னு வயசுக்கு மதிப்பு கொடுத்து என்ன செய்யலாம், அவங்க முன்னால நிக்காம இருக்கலாம், உட்காராம இருக்கலாம். இல்ல நான் நிக்கிறேன் பரவாயில்ல, ஜாதிக்காக இல்ல, எதுக்காக? அந்த ஸ்தானம், வயசானவங்க, மதிப்புக்குரியவங்க, பரிசுத்தவான்கள் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன செய்யலாம், மதிப்பு கொடுத்து நிக்கலாம். அது அவங்க உயர்த்தப்பட்டவங்க, நீ தாழ்த்தப்பட்டவங்களுக்காக அல்ல. இப்ப நம்ம ஒரு ஆபீசரா பார்க்க போறோம், போய் உட்கார்ந்துட முடியுமா ரூம்ல? அவன் சொன்னாதான் என்ன செய்ய முடியும், உட்கார முடியும். அதை நான் சொல்லல. ஆனா இங்க சொல்லி இருக்கிறது, எகிப்தியன் வந்துட்டா எவரையும் அந்த இடத்துல பந்திருந்தா என்ன செய்ய மாட்டான், உட்கார மாட்டான். அவனா இருக்கான், சாரி ரைட் நாம போலாம். அந்த ஏற்றத்தாழ்வின் ஆவி எகிப்தினுடைய ஆவி. நமக்குள்ள அப்படி வரவே கூடாது. என்னைக்கு ஞானசானம் எடுத்தோமோ, இல்லைன்னா நீ ஞானசானமே எடுக்க கூடாது. ஞானசானமே நீ எடுக்க கூடாது. எடுத்துட்டா நீ எல்லாரும் என்னது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றே, ஒரே ஆவினால் தாக்கம் தீர்க்கப்பட்டோம், ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அதனால நமக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கவே கூடாது. அதான் சத்தியம். யாரா இருந்தாலும் மொழி, இனம், எந்த பாகுபாடும் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. தெளிவா நம்ம நிக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாகாலாந்துல 18 ட்ரைப்ஸ் இருக்காங்க. நாகாலாந்துல 18 பழங்குடியினர் இருக்கிறாங்க, ஜாதிகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ் மீன்ஸ் இந்த ஷால், அவங்க ஷால் போத்துறாங்க இல்லையா, அந்த ஷாலை வச்சு இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த கலர், அந்த டிசைனை வச்சு இவன் யாரு, இவன் இந்தந்த கோத்திரத்தை, இந்தந்த பழங்குடியை சேர்ந்தவன் இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ். 18 ட்ரைப்ஸுக்கும் 18 சர்ச்சு தனித்தனி, அவங்கவுங்க ட்ரைப்ஸுக்கு என்ன இருக்கு, தனித்தனி சர்ச் இருக்கு. ஆனா நம்ம பெந்தேகோஸ்ல மட்டும்தான் 18 பேரும் ஒரே இடத்துல என்ன செய்யறான், 18 ட்ரைப்ஸ்ல உள்ளவனும் மொத்தமா ஆராதிக்கிற ஒரே இடம் இதுதான், நம்ம பெந்தேகோஸ் மட்டும்தான். மற்ற எல்லாரும் தனித்தனி தனித்தனி தான். இங்க மெட்ராஸ்ல போனீங்கன்னா தமிழ் பேப்டிஸ்டுமா, பேப்டிஸ்ட் சர்ச்சு, அதுக்கு பேர் என்னது, தமிழ் பேப்டிஸ்ட். அடுத்து தெலுங்குல சேர்ந்து தெலுங்கு பேப்டிஸ்ட்னு வச்சிருக்கான். அப்ப அதுல என்ன வித்தியாசம் வந்துருச்சு, பாஷை, மொழி டிஃபரெண்ட் வந்துருச்சு. மெட்ராஸ்ல நீங்க போனீங்கன்னா மேக்சிமம் தமிழ் பேப்டிஸ்ட் இருக்கும், அடுத்தது இருக்கும் தெலுங்கு பேப்டிஸ்ட் இருக்கும். ஆனா இந்த 18 மொழியும் பழங்குடியினரும் சேர்ந்து ஒரே இடத்துல என்ன செய்யறாங்க, அட்டென்ட் பண்றாங்க. அப்போ பாஸ்டர் லாசரஸ் ஒரு ட்ரிப் போயிருக்கும்போது யாரோ ஒரு அந்த குளிருக்கோ எதுக்கோ அவருக்கு ஒரு ஷால், ஏதோ ஒரு ட்ரைப்ஸ் கரம் கொடுத்துட்டான். எதிர்பாராம வெனிஞ்சிட்டான், பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்துட்டான். இவர் அந்த ஷாலை போத்துட்டு கூட்டத்துக்கு போயிட்டார். கூட்டம் நடக்குது. அந்த ஷால் அதுக்குன்னு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்டைல தான் என்ன செய்யணும், போத்தணும். நம்ம ஷாலை தலைகளையும் படுத்துக்கிட்டும் போத்துவோம், போத்திக்கிட்டும் படுப்போம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தலைகளை. ஆனா அவங்கள என்ன இருக்கு, அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு, ஒரு ஸ்டைல் இருக்கு. இவரு பேசாம கொடுத்த உடனே போத்துட்டு போனாரு. அங்கிருந்து ஒரு அதுல ட்ரைப்ஸ்ல முக்கியமான ஆள் சொல்லிவிட்டானா, அந்த ஷாலை பெரிய பாஸ்டர் தப்பா போட்டிருக்காரு, இது எங்களை கனவீனம் பண்ண மாதிரி இருக்கும். மற்ற ட்ரைப்ஸ்ல உள்ளவங்க சிரிப்பான், கிண்டல் பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான். புதுசா எங்க ட்ரைப்ஸ்ல யாராவது வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கூட்டத்துக்கு வந்தா நம்ம ட்ரைப்ஸை அவமானப்படுத்தி அந்த பாஸ்டர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அதனால ஷாலை என்ன செய்ய சொல்லுங்க, கரெக்டா போட சொல்லு, இந்த ஸ்டைல்ல போட சொல்லுன்னு சொன்னான். எப்படி இருக்கு, உள்ள வந்தாலும் கொஞ்சம் வேலை என்ன செய்யுது, செய்து. நமக்குள்ள இருக்கா, இருக்கா எகிப்தியருடைய ஆவி. சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனை பார்த்தா இவனுக்கு ஆவாது. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அப்படி செய்வது அவர்களுக்கு அருவருப்பா எண்ணுவார்கள். எகிப்தியன்
எகிப்தினுடைய தன்மையில எபிரேயன் போய் கூட இருந்தா அவங்க எப்படி எண்ணுவாங்க? அருவருப்பா எண்ணுவார்கள். பரவாயில்ல, அவங்களுடைய மென்டாலிட்டி அப்படித்தான் இருந்துச்சு, அவங்களுடைய தன்மை அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தான். அதனால சாப்பாடு வச்சா கூட அந்த வசனம் திருப்பி வாசிங்க. எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். ஆனா நான் சொல்றேன், இவங்க ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி செய்யறாங்க. யோசேப்பு யாரு? யோசேப்பு யாரு? எபிரேயன். அவன் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான்? எகிப்தியரோட தான் உட்கார்ந்து இருக்கான். இவங்க அண்ணன் தம்பிகளுக்கு தான் செப்பரேட்டா போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியம் ஆகும் வேணும்னா கழுத காலை கூட என்ன செஞ்சுக்குவான்? பிடிச்சுக்குவான். அப்படித்தானே? யோசேப்பை வச்சு நாடு முன்னேறணும், தான் நாட்டில் உள்ள பாதிப்பு என்ன செய்யணும்? சரிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா யாரா எடுத்துக்குவான்? யோசேப்பை யாரா மாத்திடுவான்? அது எப்படி மாத்த முடிஞ்சது? மாத்த முடியுமா? அவன் எபிரேயன் தானே. தனக்கு காரியம் ஆகணும்னா எபிரேயன் எகிப்தியன் பார்க்க மாட்டான். இப்ப பஸ்ல போனோம், உங்க ஜாதிக்காரனே பஸ் ஓட்டணும்னு நினைச்சா நீ இன்னைக்கு முழுசும் ஊர் ஏறி பஸ் ஏறி ஊர் போய் சேரவே மாட்ட. ட்ரெயின்ல போகணும், உங்க ஜாதிக்காரன் தான் ட்ரெயின் ஓட்டணும்னு நினைச்சா எப்படி ட்ரெயின்ல போறது? ஷாப்பிங் போறீங்க, உங்க ஜாதிக்காரன் கடையில தான் ஜாமான் ஆகணும்னா நீ கடைசி வரைக்கும் சோறு சாப்பிடாம தான் என்ன செய்யணும்? அப்படிதான் நான் சொல்றது கரெக்ட் தானே? ஸ்கூலுக்கு போறீங்க, உங்க ஜாதிக்காரன் தான் டீச்சிங் பண்ணணும்னா உன் பிள்ளை ஒரு காலத்திலையும் படிச்சு தர மாட்டான். அதுல மட்டும் நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருவாங்க? அது வேற இது வேற அப்படிமா. தப்பு, தவறான உபதேசம். எகிப்தியன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறுவான். அவன் பச்சோந்தி. யோசேப்பு அந்த பஞ்சத்தை நிவர்த்தி செய்யற அந்த சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லி அழகா அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்து இப்படி இப்படி பண்ணாதான் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா போகும்னு சொன்ன உடனே யாரையுமே கன்சல்ட் பண்ணல. உடனே சொல்லிட்டான், நீயே அதற்கு அதிகாரி, இந்த எல்லாரும் விழுந்து வணங்கு, தூக்கு, இவனை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வேண்டாம். உடனே எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா தங்களுக்கு காரியம் என்ன செய்யணும்? ஆகணும். காரியம் ஆகணும்னா என்ன செஞ்சுக்கிறது? ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க ஒதுங்கி நின்னுக்கோம், அப்படி எப்படிமா. நாளைக்கு பாருங்க, ராபோஜனத்தில் பாதி பேர் இருந்துச்சு ஓடியே போயிடுவோம். ஒன்னு பாவி, ரெண்டாவது தன்னை ஒரு பெரிய பொருட்டாக என்ன செய்யறது? எண்ணிக்கொள்றது. தாழ்த்தணுங்க. இந்த கூட்டமே தாழ்த்துறதுக்கு தான். தாழ்த்துறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு, காலில் விழுறதுக்கு, முத்தம் செய்யறதுக்கு, ஒப்புரவாகிறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு, சகிக்கிறதுக்கு, மறக்கிறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு, இதுக்கு தான் என்ன கூட்டம்? இந்த கூட்டம். இதை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவர் உனக்கு உயிரோடு இருக்கும்போது இப்படி ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இல்லைன்னு சொன்னா கஷ்டம். நமக்கு கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பை தர்றதே பெரிய ஒரு கிருபை தான். சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். எகிப்தியருடைய ஆவி விலைக்கு வாங்குவது, எகிப்தியருடைய ஆவி பாவத்தை தூண்டுவது. அந்த பெண்ணு பாருங்க, அவனை போட்டு ஒரு வழி பண்ணி அபாண்டமா அவன் மேல குற்றச்சாட்டை தூக்கி கவுத்திட்டான். போதிவருடைய மனைவி பண்ணதெல்லாம் பண்ணிட்டு யார் மேல குற்றம் சாட்டியாச்சு? சில பொண்ணுங்க சில பையங்களோட சுத்துவாளுங்க. பிரச்சனை உச்சகட்டான உடனே அவன் தான் என் பின்னாலேயே வந்தான்றா, ஒரே போடு. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் லைஃப்ல. ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, மாம்சீக ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரியான ஐக்கியம் இல்லாத, சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இதெல்லாம் எகிப்தியருடைய ஸ்பிரிட். யாத்திராகமம் 1:13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்குவது. மற்றவங்களை நம்ம எப்பவுமே ரொம்ப கடினமா நடத்தவே கூடாது. அது எகிப்தினுடைய ஸ்பிரிட். ஆண்டவர் அப்படி நம்மளை கடினமா நடத்தினா என்ன ஆகும்? அந்த ஸ்பிரிட் வரவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எகிப்தியருடைய ஆவியுடைய தன்மை என்னன்னா, மற்றவங்களை ரொம்ப கொடுமையா நடத்துறது. ஒரு சில புருஷன் மாரே
மனைவி எப்படிதான் வச்சிருக்காங்க, மெஷின் மாதிரி தான். ஏன் அதை வச்ச, ஏன் அதை இங்க வச்ச, ஏன் அதை அங்க வைத்தா, அதை ஏன் அப்படி செய்தா இப்படி அதாவது எதுக்காவது ஒரு ரொம்ப என்ன செஞ்சிடறது, இழுத்துறது. சில வீடுகளில் பாருங்க ரொம்ப கொடுமையா நடத்துறாங்க. ஆதியாகமத்தில் பாத்தீங்கன்னா சாராளுக்கு இந்த ஸ்பிரிட் இருந்துச்சு. அவள் அந்த அடிமை பெண்ணை கடினமாய் நடத்தினாள். அந்த பொண்ணு சரி வாழ்க்கையே வேணாம் ஓடி போயிடலாம், இந்த இடத்துலயே இருக்கக்கூடாதுன்னு ஓடுற கண்டிஷனுக்கு வந்துட்டா. 16ஆம் அதிகாரம் 6ஆம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். என்ன பண்ண முடியும்? கடினமாய் நடத்தக்கூடாது, கொடுமையாய் நடத்தக்கூடாது. வேலைக்காரங்களை போல, அடிமைகளை போல அப்படிலாம் நம்ம நடத்தி பழகக்கூடாது. அப்படி நம்ம நடத்தும் போது தேவன் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். மற்றவங்களை நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, நடத்தவே கூடாது. கவர்மெண்ட் ஏத்துக்கிறானா? ஒரு வேலைக்காரனை கொடுமையா நடத்தினா கவர்மெண்ட் ஏத்துக்குதா? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த யார தூக்கி உள்ள வச்சிடறான், எஜமான உள்ள தூக்கி வச்சிடறான். கடினமாய் நடத்துதல் அதெல்லாமே நம்முடைய ஜீவியத்தில் பயங்கரமான தோல்வியை கொண்டு வரும். அந்த பிராக்டிஸை நம்ம விடணும். கொடுமையாய் நடத்துவது, கடினமாய் நடத்துவது, நல்ல சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்கறது இல்லை. எகிப்தியருடைய ஆவி யாரையாவது விலைக்கு வாங்குறது, பாவத்தை தூண்டுறது, அபாண்டமான பழிகளை போடுவது, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றது இல்லை, மற்றவங்களை அருவருப்பா என்றது, அடுத்து கொடுமையாய் நடத்துவது. நான் நினைக்கிறேன் இந்த கொடுமையாய் நடத்துகிற ஆவி சாராளுக்குள் எப்படி வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த எகிப்துக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எகிப்துக்கு போனாங்களா? ஆதியாகமம் 12 சாராள் எகிப்துல போய் சரியா மாட்டிக்கிட்ட அரண்மனையில். எப்படியோ கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவளை கொண்டு வந்தார். ஆனா வெளியே வந்த பிறகு சாராளுடைய கேரக்டர்ல எப்படி மாற்றம் இருந்துச்சு? எகிப்தருடைய அந்த கேரக்டர் இருந்துச்சு. அரண்மனையில் பார்த்தா என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க. அப்ப நம்மளும் இதே பாலிசியில பிடிச்சாதான் குடும்பத்தை என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். அப்படி செய்யக்கூடாது. கண்டிப்பு தேவை, ஆனா அன்பில்லாத கண்டிப்பு செயல்படாது, பிரயோஜனப்படாது. தமிழ்ல சொல்லுவான், பிடிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், அடிக்கணும். பிடிச்சிட்டு அடிச்சா அவன் என்ன செய்வான்? முதல்ல போய் அவனை பிடிக்கணும், அன்பா பேசி அவன் மேல நேசிச்சுட்டா. நீங்க அது பிறகு அவனை கண்டிங்க, அவன் என்ன செய்ய மாட்டான், அவங்கள விட்டு போகவே மாட்டான். ஆனா ஒண்ணுமே இல்லாம போன உடனே அடிச்சீங்கன்னா, அவனை பிடிக்காம அடிச்சீங்கன்னா ஒரே அடியில விணிஞ்சிருவான், ஒரே ஓட்டம் தான், ஓடி போயிடும். நீங்க எப்படி கண்டிக்கிறீங்க? சாராய் எகிப்துக்கு போய் திரும்பி வந்தபடினால் அவளுக்குள்ள எகிப்தின் ஆவி புகுந்து ஆகாரை கொடுமையாய் நடத்தினாள். அந்த ஆவி கடினமாய் நடத்த அவளுக்கு இடம் கொடுத்தது. ஆபிரகாம் அங்கே வாய் செத்தவனாய் மாறினான். என்னவாது பண்ணிட்டு போவான், இஷ்டத்துக்கு என்னத்தையா பண்ணு, என்னைய மட்டும் தொல்லை பண்ணாம இருந்தாரு. அவர் விசுவாசி இல்லையா? பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. 2 பேர்ட்ட மாட்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு என்னத்தையா நீ என்னவாது பண்ணு. அவ இவளை போட்ட கொடுத்த டார்ச்சர்ல அவ எங்க ஓடிட்டா, விட்டு விட்டே ஓடிட்டா. நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஓவர் டார்ச்சர் பண்ணி சபையை விட்டு துரத்துறது, குடும்பத்தை விட்டு துரத்துறது, ஊரை விட்டு துரத்துறது, அதெல்லாம் துன்மார்க்க எகிப்தின் ஆவி. அது யாத்திராகமம் 2:11. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, எகிப்தினுடைய ஆவி அடிக்கிறது, அடிச்சிருவாங்க. மனைவி அடிக்கிறது, தாய் தகப்பனை அடிக்கிறது, புருஷனை அடிக்கிறது. இது ஒரு ஸ்பிரிட். மனைவியை அடிச்சுட்டா நீங்க ஒப்புரவாகணும், இல்லைன்னா ராபோஜனம் எடுக்கக்கூடாது. மனைவி அடிக்கிறவங்களுக்குலாம் ராபோஜனம் கொடுக்க கூடாதுன்னு தான் சட்டம், உபதேசம். புருஷனை அடிக்கிறவங்க, எதிர்த்து அடிக்கிறவங்க, அது ஒரு ஸ்பிரிட் தான், சண்டைக்கார ஆவி. அது சுத்திட்டே இருக்கும். மொபைல் ஸ்பிரிட்னு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. கொடுமையும் சண்டையும்
நகரத்தில் சுற்றி வர கண்டேன். அது மதில சுத்திட்டு, அது நகரத்தில் சுத்திட்டே இருக்கும். அந்த ஆவி வரும்போது எந்த வீட்டில் சான்ஸ் கிடைக்குதோ உள்ள பூந்துரும். அப்படித்தானே? 54:55-9. ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. கொடுமையும் சண்டையும் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்குமா. எங்க வீட்டுல வாய்ப்பு உடைக்குதோ அந்த வீட்டுக்குள்ள பூந்துரும். திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா இருந்த வீட்டுல சண்டை, அடி தட்டி ரே கத்து கூக்குரலாயிடும், அம்பிழுத்துருவாங்க. இந்த ஆவிகள் சுத்திக்கிட்டே இருக்கிறது. அடிக்கிற ஸ்பிரிட் இருக்கா? கர்த்தருடைய வேலைக்காரன் அடிக்கிறவனாய் இருக்க கூடாது. சண்டை பண்ணுகிறவனாயிராமல் அடிக்கிறவனாயிராமல் இருக்கணும். அடுத்து மத்தேயுல சொல்லி இருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் அடிக்கவும் வெறிக்கவும் தொடங்கினான். அவனுக்கு என்ன உண்டாச்சு? நியாய தீர்ப்பு உண்டானது. மத்தேயு 24:49. தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டார். தன் உடன் ஊழியர்களை அடிக்க தொடங்குவது, அதெல்லாம் விட்டுறணும். ஒரு சிலருக்குலாம் கோபம் வந்தா கையில் என்ன கிடைக்கிறத தூக்கி அடிச்சிடுறது. அந்த ஸ்பிரிட்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது. நமக்குள்ள அந்த ஆவி வரவே கூடாது. அடிக்கிறது, ஒடுக்குதல், மற்றவங்களை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்குறது. யாத்திராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஒடுக்குறது, மற்றவங்களை வந்து அப்படியே கார்னர் பண்றது. யாரையும் பேச விடுறதில்லை, யாரையும் பார்க்க விடுறதில்லை, யாரையும் நிக்க விடுறதில்லை, அப்படியே கார்னர் பண்றது. நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து எகிப்தியருடைய ஆவி நமக்குள்ள இருக்கா? அதை வச்சுக்கிட்டு நம்ம பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக எகிப்தியர், யாத்திராகமம் 12:35. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். எகிப்திட்ட என்ன இருந்துச்சு? வெள்ளி பொண்ணெல்லாம் இருந்துச்சு. அப்போஸ்தலர்கிட்ட என்ன கிடையாது? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அவங்க என்ன சொல்றாங்க? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. பாத்தீங்களா? அப்போஸ்தலர் 3:6 இருக்கு. பொன்னும் வெள்ளியும் எங்கள்கிட்ட கிடையாது. ஆனா எகிப்திட்ட என்ன இருந்துச்சு? பொன்னும் வெள்ளியும். அந்த ஆவி விட மாட்டேங்குது பாருங்க. அவன் இருந்து கேட்டு வாங்கிட்டு வரான் நம்மாளு. இப்ப இவ்வளவு பேர் இருக்கமே, எத்தனை பேர் வீட்டுல பொண்ணு வெள்ளியும் இல்லைன்னு சொல்லுவீங்க? பொண்ணு வெள்ளியும் என் வீட்டுல இல்ல, பேங்க்ல கூட என் பேர்ல லாக்கர்ல இல்ல. கொஞ்சம் பேர் தான். இன்னும் ஒரு சிலர்லாம் ரேட் ஏறிக்கிட்டு இருக்குன்னு வச்சிருக்கான். ரேட் ஏறிக்கிட்டு இருக்குன்னு நினைஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. பிஸ்கட்னா திங்கிற பிஸ்கட்ல தங்க பிஸ்கட் லாக்கர்ல வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க போடுறது இல்லை, ஆனா ஸ்டாக்ல என்ன செய்யுது? இருக்கு பொன் வெள்ளி. அது பழைய காலத்துல அப்படி ஒரு பாலிசி இருந்துச்சு. நான் சிவகாசியில் இருக்கும்போது ஒரு இடம் வாங்குறதுக்காக அனௌன்ஸ் கொடுத்துருந்தோம். எவ்வளவு நகைங்க, எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு பட்டு புடவைகள். நான் என்னடா இது பட்டு புடவை வித்திட்டு வராங்க, இதை கொண்டு வந்து காணிக்க கொடுக்குன்னு. அதை வித்தா பயங்கரமான காசு. அந்த அதனுடைய என்னது பட்டு ஜரிகை பழைய காலத்துல என்ன திக்கா வச்சிருக்காங்க. எப்பமோ உள்ள வெள்ளி அது மாட்டுக்கு ஒரு மாதிரி கருப்பிடிச்சு போய் கிடந்துச்சு. அதை கொண்டு வந்து கோணியில கொட்டுறான். நான் நினைச்சேன் இதை போய் என்னத்தையா கொட்டுறான்னு. கடைசியில் பார்த்தா அது ரேட்டை பார்த்தீங்கன்னா தங்கம். அவங்களாம் எப்பமோ கலத்தி லாக்கர்ல போட்டு பழைய காலத்து லாக்கர் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கான், பூட்டிருக்கான். ஒரு விசுவாசி போய் அவங்க பையனை மெட்ராஸ்ல இருந்து வர சொன்னார்.
எதுக்கு வர சொன்னீங்கன்னு. இல்ல லாக்கர் வந்து எங்க அப்பா வந்து நான் திறக்க கூடாது, எனக்கு திறக்க சொல்லி கொடுக்காம யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, இது ஓன் காலத்துக்குன்னு சொல்லி என் பையனுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப இவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டு இது வீட்டுல இருந்தா நல்லது இல்லை, சாபம். அதனால இப்ப இடம் வாங்கும் போது மொத்தமா கொடுத்துடலான்னு அவனை கூப்பிட்டுருக்கேன். திறந்து கிடந்த அவ்வளவு வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து கொட்டி போயிட்டாங்க. எகிப்தின் ஆவி இருக்கா? பாஸ்டர் இப்படித்தான் சொல்லுவார். இப்பதான் 25,000 வந்திருக்கு, இன்னும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது 30 தாண்டி 40 தாண்டினாதான் என்ன செய்ய முடியும், விற்க முடியும். அப்படியா? தங்க நகை சேமிப்பு போய் சேர்றீங்களா? சீட்ல பணம் கட்டிருக்கீங்களா? எகிப்தின் ஆவி உள்ள இருக்கா? அமைதியா இருக்கிறத பார்த்தா எதுக்கு சம்மதம் தெரியல எனக்கு. எகிப்தின் ஆவி பொன்னுடைமைகள் அதெல்லாம் இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கு. அது மேல ஒரு ஆவி வாஞ்சை. ஒரு சிலர் எல்லாம் கல்யாணத்துல போட்டுக்கிறாங்க, ஒரு சிலர் ரிசப்ஷன்ல போட்டுக்கிறாங்க, ஒரு சிலர் வெளியூர் ஃபங்க்ஷனுக்கு போடுறாங்க. நான் சொல்றேன் ஓப்பனா, இன்னைக்கு சொல்றேன், இந்த கூட்டத்தில் சொல்றேன், நீ கலத்தாத. ஃபர்ஸ்ட் உனக்கு சொல்ற ஒரு சான்ஸ், நகையை நிச்சயாத, கலத்தவே கலத்தாது. கலற்றினால் போடவே போடாது. சரிதானா? கரெக்டா? நீ கலத்திட்டு இந்த டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட் போட்டுக்கிட்டு வெளியே போகும்போது போட்டுட்டு எங்கேயாவது விசுவாசி முன்னால மாட்டிக்கிட்டு தோத்திரங்கிறது, அவனை பார்க்காம அங்கிட்டு கூடி சந்து வழியா ஊழியக்காரனை பார்த்து அடுத்த பஸ்ல ஏறி ஓடுறது வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நம்மளை பார்த்த உடனே அங்க தோத்திரம் பண்ண முடியாது. அதனால இவங்க அடுத்த பஸ் ஏறி ஓடுறது, அடுத்த தெரு வழியா ஓடுறது, அடுத்த சந்து வழியா ஓடுறது, கடைகளுக்கு ஓடாத. தெளிவாரு. பரலோகம் போகணும்னா களத்து, பரலோகம் போகணும்னா திரும்பி நிச்சயாத போடாது. அவ்வளவுதான். ஒன்று நீ பாவியாயிரு, இல்லாவிட்டால் பரிசுத்தமானாயிரு. ஒன்று நீ அனலாயிரு, இல்லாவிட்டால் என்ன செய், குளிராயிரு. இந்த நடுவில் கிடந்து வெதுவதுப்பா டபுள் அங்கேயும் இங்கேயும் மதில் மேல் பூனையாக ராகாபாய் போல மதிலில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கவனமா இரு. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கவனம். ஆவிக்குரிய ஜீவித்தை ரொம்ப கவனமா நம்ம அடியெடுத்து வைக்கணும். அடுத்து யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறது. ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது எகிப்தினுடைய ஆவி. எகிப்தினுடைய ஸ்பிரிட் என்னன்னா, அவன் எங்க போனா, அவன் எங்க போனா, என் புருஷன் எங்க போயிருக்காரு, என் பிள்ளை எங்க போயிருக்கு, மனைவி வீட்டில் இருக்காளா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டாளா, என்னது ஃபாலோ பண்ற ஸ்பிரிட். அவங்க எங்க போனாங்க, இவங்க எங்க பேசினாங்க, இவங்க இன்னைக்கு வந்தாங்களா, இங்க நின்னாங்களா, அங்க நின்னாங்களா, அவங்க கிட்ட போனாங்களா, இங்க போனாங்களா. பின்ன நீ ஏன் ஃபாலோ பண்ற? தேவன் அறியாம ஒண்ணுமே நிச்சயாது நடக்காது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ டிடெக்டிவ் குரூப்ல வேலைக்கு சேர்ந்திருக்கிற. ஒரு சில விசுவாசிகள் இவங்களுக்கு ஒரு குரூப்புக்கு நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், அவங்க அங்க நின்னாங்க, இவங்க நின்னாங்க, அங்க போனாங்க இங்க போனாங்க. இது ஒரு டீம் சபைக்குள்ள என்ன செய்யுது, வேலை செய்யுது. பாஸ்டர் நான் அங்க பார்த்தேன், பாஸ்டர் நான் இங்க பார்த்தேன், பாஸ்டர் எங்க பார்த்தேன். பாஸ்டர் எங்க தான் இருப்பாரு. அவரு வெளியே போகக்கூடாதா, கடைக்கு போகக்கூடாதா, விசிட்டிங் பண்ணக்கூடாதா, ரோட்ல கூட்டத்துக்கு போகக்கூடாதா? ஃபாலோ ஒன்னையாரு ஃபாலோவரா வச்சது. பின்னால போற வேலையை நிப்பாட்டணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சா அது பிறகு அதனுடைய அடிச்சு விட நீ நினைச்சக்கூடாது, பின்பற்ற கூடாது. திருப்பி எங்க போனான், திருப்பி எங்க வந்தான், எங்க உட்கார்ந்துருக்கான், அப்படியா இப்படியா போயிட்டாங்க. அவங்க எங்க இருந்து புறப்பட்டு போயாச்சு, எகிப்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான். அவனை விடு, அவன் சாவுறான் வாழ்றான், அதை பத்தி நீ உனக்கு கவலை இல்லை. திருப்பியும் புறப்பட்டு வந்துட்டான். யாரு? ரதத்தெல்லாம் புறப்பட சொன்னான், உடனே புறப்பட்டான், வண்டி தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டானே பின்னால. அவனால இருக்க முடியல. பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடு. திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு அதை பேசவே கூடாது. நான் அப்படிலாம் நான் பஞ்சாயத்து பண்ண ஒரு இடத்துல பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரே ஃபேமிலி தான், புருஷன் மனைவிக்குள்ளதான் பிரச்சனை, வேற யாருக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை. இதுல நடுவில் பிள்ளைங்க பாவம் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுங்க. ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து 2 பிள்ளைகளும் பேசிக்கிச்சு, இவங்களுக்கு நம்ம பிறந்தது பெரிய தப்பு. யாரு? 2 பிள்ளைகளும். நம்ம 2 பேரும் இன்னைக்கு சூசைட் பண்ணிடலாம், இதுங்க 2 சாவுதா இருக்குதோ என்னத்தையாவது பண்ணி தொலையிட்டோம், இதுங்களால நமக்கு ரொம்ப கேவலம். யார சொல்றான்? 2 பொண்ணுங்களும்
பேரண்ட்ஸை பத்தி பேசுது. வேஸ்ட். நம்ம வாலிப பிள்ளைகளை தாண்டிட்டோம். இதுங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டு சபையிலையும் கேவலம், குடும்பத்திலையும் கேவலம், ரொம்ப அசிங்கமா இருக்கு, வீட்டில் ஒரு சமாதானமாவே இல்லை. அதனால நான் செத்து போயிடலான்னு யோசிக்கிறேன். உடனே அவ சொன்னா, ஆமா அதுவும் நல்ல முடிவு தான், நம்ம செத்துடலாம், இதுங்க என்னத்தையாவது போய் தொலையிட்டுன்னு சொல்லிச்சு. அப்போ அதில் ஒருத்தி சொன்னா, நம்ம முடிவை யார்ட்டையே சொல்லிடுவோம், பேரண்ட்ஸ்டையே சொல்லிடுவோம். சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் பேயறிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. உடனே எனக்கு ஃபோன், வாசல் உங்களை பார்க்கணும். என்னன்னு? இல்லை ஒரு சின்ன பிரச்சனை. இது என்னடா இது திருப்பியும் பிரச்சனை கிளப்பிட்டாங்களே. பணம் இருக்கு, கார் இருக்கு, பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறான். கம்பெனியெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியுது, ஆனால் எதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரில, ஃபேமிலியை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரில, புருஷனை கனம் பண்ண தெரில, மனைவியை மதிப்பிக்க தெரில. இதுதான் ப்ராப்ளம். இவங்க வர்றாங்கன்னு எனக்கு பக்கு பக்கு பக்குன்னுச்சு. என்ன சுவாமி பண்ணுறது, இதுங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறது? அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், வந்த உடனே சொல்லிடு, பழையதை பேசுனீங்க உன் குடும்பம் சொல்லி முடிஞ்சுது. இன்னையோட பழையதை என்ன செய்யக்கூடாது, பேசாத, பூர்வமானவைகளை பேசாத, எதையும் பேசாதன்னு சொல்லு, அதுக்கு பிறகு கீழ்ப்படிஞ்சா பாருன்னார். வந்த உடனே வந்து உட்கார்ந்தாங்க. இப்படி இப்படி சின்ன பிரச்சனைகள், பிள்ளைங்கள்லாம் இப்போ அப்செட் ஆகிட்டாங்கன்னு. ஆமாம், எதுக்கு? உங்களுக்கு பிள்ளைங்க தேவையே இல்லையா? உங்கள் ரெண்டு பேருக்கும் தானே சண்டை. உங்களுக்கு பிள்ளைங்க, மதிப்பு, கௌரவம், சபையில் மதிப்பாக இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. உங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை, ஈகோ பிரச்சனை இல்லை, நீங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, போட்டு அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தேவையில்லைன்னு. இல்லை அப்படி இல்லை, இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய அப்படின்னா கர்த்தர் சொல்கிறத சொல்கிறேன், இனிமேல் நலமானது என்ன செய்யக்கூடாது, பேசணும். இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. அன்னையோட ஜெபிச்சு அனுப்பிவிட்டேன், துரத்தி விட்டேன் பிசாசை. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. அதுக்கு பிறகும் அப்படியே பின்னாலே அப்படியே மோப்பம் முடிச்சுக்கிட்டே போவாங்க. எங்க 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 அந்த ஆவியை விடுங்க. அடுத்து என்னாகமம் 33:4. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். மொத்த தலைச்சனையும் க்ளோஸ் பண்ணிட்டார். நம்ம எகிப்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தோம்னா நம்முடைய தலைச்சன் அடிபடும், வீட்டில் பல இழப்புகள் வரும். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எகிப்தின் ஆவியினுடைய நியாய தீர்ப்பு என்னன்னா, தலைச்சன் அடிச்சிடும், அடி வாங்கி. அது ஆவிக்குரிய விதத்தில் எடுக்கலாம், எழுத்தின் பிரகாரமாக எடுக்கலாம். ஆவிக்குரிய பிரகாரம் நமக்கு தலைச்சனுங்கிறது பரலோகம் தான். பரலோக மகிமை தான் நமக்கு மூத்தது. இளையதெல்லாம் என்னது, இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம். எகிப்தியருடைய ஆவிக்கு இடம் கொடுத்தா சிங்காசனத்துக்கு போகக்கூடிய தலைச்சன் போயிடும், நித்திய ஜீவன் போயிடும். எகிப்தியருடைய ஆவி நம்ம எக்காரணம் மட்டும் இடம் கொடுக்க கூடாது. எகிப்தியருடைய ஆவிக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் இடம் கொடுத்தாலும் தட்டிடும், எழுத்தின் பிரகாரமாகவும் அடி வாங்கும். குடும்பத்தில் சில மரணங்கள், பாதிப்புகள் வந்துறதுக்கு நாமே இடம் கொடுத்துடக்கூடாது. அடுத்ததாக உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள். எகிப்தியருக்கு கொடிய ரோகத்தை கர்த்தர் அனுபவிச்சார். வியாதி, பயங்கரமான வியாதி. நம்ம வியாதிப்படும் போது இந்த நாட்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க மற்றவங்க வியாதிப்பட்டவங்களை அற்பமா எண்ணக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் வியாதிப்படும் பொழுது நம்ம உடனே என்ன செய்யணும், பரிசீலிக்கணும், நம்ம சரிப்படுத்தணும், நம்மை பரிசோதிச்சு பார்க்கணும். ஏன் இந்த வியாதி, ஏன் தலைவலி? அதாவது நான் சொல்றது என்னன்னா, ஒரு நாள் தூங்காம இருந்தா தலைவலி வரும், அது ஒரு பிரச்சனைக்குரியது இல்லை. அதிக உழைப்பு, அதிகமா உழைச்சா உடலுக்கு என்னதுதான் பிரச்சனை தான். அதை நான் சொல்லல. சில வியாதிகள் நமக்கு வரவே கூடாது. அப்படிப்பட்ட சில வியாதிகள் சிலருக்கு என்ன செஞ்சிருது, வந்துடுது. நம்ம உட்கார்ந்து நல்லா பரிசீலிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசோதிக்கணும். ஆண்டவரே எங்க எங்க எங்கன்னு, ஆத்மநேசரை எங்க விட்ட, ஏன் இப்படி எனக்கு அனுமதிக்கப்பட்டது, நாமே நிதானித்து செய்யணும், அறியணும். எகிப்திற்கு பயங்கரமான வியாதி, அப்படிப்பட்ட வியாதிகள் நமக்கு அனுமதிக்கப்படக்கூடாது. யோசுவா 24:5. வாதை. நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன்.
எகிப்தியருக்கு 10 விதமான வாதையை கர்த்தர் அனுப்பினார். 10 விதமான 10 வாதை அவனுக்கு அனுப்பினார். நம்முடைய விசுவாசிகள் வாதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம தெய்வீக சுகத்தில் இருக்கிறோமா, அதனால வாதைங்கிறது ஒரு பெரிய கொடூரமானது. வியாதி ஒண்ணு, வாதை வேற. வாதை தாங்கவே முடியாது. அதனாலதான் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு ஆண்டவர் சொன்னார். வாதை வரவே கூடாது, கூடாரத்துக்கிட்டே வரக்கூடாது. அப்படியே ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி நம்ம முன்னாலேயே கழுத்தை அறுத்த மாதிரி இருக்கும். அதான் வாதை. அந்த கொடூரமான சூழ்நிலையை தாங்க முடியாம, சகிக்க முடியாம புலம்பி தவிச்சு, விசுவாசத்தை விட்டு விசுவாசத்தை மறுதளிச்சு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு போறதுதான் என்னது? வாதை. அந்த தவளை, பேனு, ரத்தமாய் மாறுறது, பயங்கரமான வண்டுகள், அப்படியே ஒரு மாதிரி வந்த உடனே அந்த ஜனங்கள் பார்வோன்ட்டு போய் என்னத்துக்கு இவனுங்களை வச்சுக்கிட்டு இருக்க, துரத்து. இந்த வாதை எங்களால நிச்சய முடியல, தாங்க முடியல. நாம் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது. அதெல்லாம் எகிப்தினுடைய தாக்குதல். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல உட்கார்றாங்க. இருதய கடினம். இருதய கடினம் ஒரு கொடூரமான சக்தி. அதாவது என்ன பிரசங்கம் கேட்டாலும் இருதயம் உடையாது, சிலுவையை பார்த்தாலும் இருதயம் செய்யாது, உடையாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனம் திரும்ப மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, தாழ்ந்து போக மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, ஒருத்தட்ட போய் ஒப்புரவாக மாட்டாங்க. அது என்ன ஆனாலும் சரி, அந்த ஸ்டபன் நேச்சர். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மார்க்கு 16:14 நினைக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பி உயிர்த்தெழுந்த சூழ்நிலையில கூட இதைத்தான் கோவப்பட்டு சத்தம் போட்டார். சீசர்களை சத்தம் போட்ட காரியம் இதுல 2 காரியம். அதுல 1 இருதய கடினம். வாசிங்க மார்க் 16:15 14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களை சத்தம் போட்ட ஒரு காரணம் இருதய கடினம். எவ்வளவு கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு, பைபிள் படிக்கும்போது பேசுறாரு, தரிசனத்துல பேசுறாரு, தீர்க்கதரிசனத்துல பேசுறாரு, ஊழியக்காரன் மூலம் பேசுறாரு, மெசேஜ் மூலமா பேசுறாரு, பெரியவங்க மூலமா புத்தி சொல்ல வைக்கிறாரு. எவ்வளவோ காரியத்தின் மூலமா கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. கிருபையுள்ள தேவன், நீ விட்டுரு, மன்னிச்சிரு, சகிச்சிரு, மன்னிச்சிரு, தூக்கி விட்டுரு, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு எல்லாம் சொல்றாரு. திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நாய் கக்கனதை தின்ற மாதிரி டமால்னு மறுபடியும் பழைய லெவலுக்கு நின்னுக்கிற. வரக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருதய கடினம் வரவே கூடாது. ஒரு சிலர் எல்லாம் கர்த்தர் எவ்வளவோ சிட்சிக்கிறார். பார்வோனை போல சிட்சிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. 10 வாதை நம்ம சொல்றோம், சும்மா சிம்பிளா சொல்லிக்கிறோம் 10 வாதைன்னு. தவளைன்னா 2 தவளை 3 தவளை இல்ல. எங்க ஃபுல்லா தவளை? தேசம் முழுவதும் சாப்பாடு பிளேட்ல குதிக்கும். அவன் அப்படியே சாப்பாடெல்லாம் தூக்கி அனுப்பிச்சு ஓடி போயிடுவான். அங்க சிங்காசனத்துல அவன் மேலெல்லாம் குதிச்சுது. அவன் பார்த்தான். உடனே மோசையை கூப்பிட்டு, இன்னைக்கு இன்னோட விட்டுறேன், நீ உடனே ஜெபம் பண்ணுமா. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பாப்பான், என்னடா அதுக்குள்ள தவளை போயிடுச்சு, எல்லாம் மேஜிக் தான் போல் இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் விட முடியாதுமா. இருதயம் கல்லாய் போன விசுவாசிகளும் ஊழியர்களையும் வச்சுக்கிட்டு என்ன பிரசங்கம் பண்ணாலும், நான் 1.5 மணி நேரம் அல்லேலூயா பயங்கரமா கத்தினாலும் முழங்கால் போடுவேன்னா முழங்கால் போடாது. இது ஒரு பிடிவாத பிறவிகள், திமிர்வாத பிறவிகள்லாம் ரொம்ப இருக்கு. ஊழியத்திலையும் இருக்கு, வெளியே இருக்கு. எல்லாரும் முழங்கால் போடுவோம் அப்படின்னா அப்படின்னு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் எகிப்தினுடைய ஸ்பிரிட்டுங்க. அப்படியே காலை முடக்க விடாது, இருதயத்தை கல்லாக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அடுத்து சங்கீதம் 105:38. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்தார். சரியான ஒரு பயத்தை கர்த்தர் அவங்களுக்கு கட்டளையிட்டார். பயந்தபடினால் அவர்கள் விட்டாங்க. அவங்க புறப்பட்ட போது அவர்கள் மகிழ்ந்தார்கள். எகிப்தியருடைய ஆவி பயம். வெளியே மட்டும்தான் அது அப்படி இப்படிமா, ஆனா உள்ளுக்குள்ள என்னது? ஒரு அலர்ஜி, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன நடந்துருமோ, இப்படி போனா அப்படி ஆயிருமோ, அப்படி போனா இப்படி ஆயிருமோ, ஒரு பயத்தின் ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நீங்க பயப்படவே கூடாது. எகிப்தியர் வந்து அடி வாங்கினா பயந்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பயப்படும். அடுத்ததாக ஏசாயா 19:2. சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டணத்தோட பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோட போர் கலக்க பண்ணுவேன். எகிப்தியரை அவனுடைய ஆவி எப்படி எகிப்தியர்ட்டே சண்டை போடுவான். விசுவாசியோட சண்டை போடுறான், ஊழியக்காரங்களோட சண்டை போடுறாங்க, ஊழியர்களும் விசுவாசிகளும் சண்டை போடுறாங்க, விசுவாசியும் சண்டை போடுறான். இது என்ன நிலவரம்? எகிப்தின் ஆவி பாருங்க, அவங்களுக்குள்ளே ஐக்கியராகுது. எகிப்தியரை எகிப்தியரோடு என்ன செய்வேன்? போர்க்கலக்க பண்ணுவேன். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஊழியக்காரங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள், குழப்பங்கள், வாக்குவாதங்கள், விசுவாசிகளுக்குள்ளேயே வாக்குவாதம். 12 சீஷர்கள், அதில் திடீர்னு ஒரு நாள் இயேசு முன்னால போயிட்டாரு, பின்னால ஒருத்தனை பிடிச்சி நெஞ்சிட்டு இருந்தான், தள்ளிட்டு இருந்தான். இயேசு கேட்டார், என்னப்பான்னு. உடனே அவங்க இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்களில் யாராவது பெரியவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்ய? பணிவிடைக்காரனாரு. ஏன் பெரியவனா இருக்கிறேன்னு சண்டை போட்டு சுற்றிட்டு அலையிறீங்க? எதுக்கு இப்போ நீ இருக்கிறதே 12 பேர், இதுல பெரியவன் என்ன? கிரீடமா கொடுத்துட்றாங்க. வாசிங்க, ஒருவர் தள்ளி கொண்டு வருவாங்க. இயேசு கேட்டார், என்ன விஷயம், என்ன, யார் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. லூக்கா 22:23. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்றா? தொடங்கிருச்சா? எத்தனை அதிகாரம்? 22-24. அவங்களுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டான், எவன் பெரியவன். ஏசு சொன்னார், இது என்னப்பா தொடங்கிட்டீங்களே, நான் இருக்கும்போதே, நான் தலைவர் இருக்கும்போதே நீ இப்ப யார் பெரிய, யார் அடுத்த தலைவர் யாருங்கிறது பிரச்சனை பண்ணிட்டீங்களே. 26ஆம் வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். அதான் நமக்குள்ள விசுவாசிகள் என்ன பெரியவங்க சின்னவங்க, எல்லாரும் விசுவாசிகள். ஊழியக்காரங்கள் என்ன, எல்லாரும் ஒன்றுதான். நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப இவங்களுடைய இது என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே சண்டை. எகிப்தியரோட போடுவான். அடுத்த வசனம் ஏசாயா 19:3. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். இன்னைக்கு அது ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட் வந்து ரொம்ப பயங்கரமா வேலை செய்யுது. முந்தி வந்து சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னா அந்த டாக்டரே வித்தியாசமா பார்ப்பானுங்க. மனநல மருத்துவர்னு ஆளே போகாது, ஏன்னா கொஞ்சம் பேர் தான். இப்ப அப்படி இல்லைங்க, அவங்க தான் இப்ப என்னது மேக்சிமம் கேஸ் எங்க தான் போகுது. நான் சொல்றது கரெக்ட் தானா? முந்தி வந்து மனநல மருத்துவர்னு போட்டிருப்பான், ஒருத்தன் அங்க போக மாட்டான், ஏன்னா மைண்ட் டிஸ்டர்ப் பண்ண வந்தா அங்க போவான், மென்டல் தான் போவான்னு சொல்லிட்டு ஒருத்தனும் போக மாட்டாங்க. சைக்காட்ரிஸ்ட்னால இந்த டாக்டர் எப்படி பார்ப்பாங்க, என்னத்தை படிச்சிருக்கான், இதை போய் படிச்சுட்டு வந்திருக்கான். இப்ப பார்த்தா கூட்டம் நிரம்பி ஒளியுறது எங்க, அவன்கிட்ட தான். யாராவது ஒரு சின்ன வீட்டுல சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே புருஷன் சொல்றாரு, என் மனைவிக்கு சைக்காட்ரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவர் மாதிரி முறைச்சு பாக்குறாரு. இவன் ஏதோ பண்ணிட்டான், அதுக்கு முறைச்சிட்டா, உடனே அவளை யாராக்கிட்டான், மெண்டல் ஆக்கிட்டான். இப்ப அது ஒரு பெரிய ப்ராப்ளம். சோர்ந்து போகுதல், டிப்ரெஷன். ஒரு சின்ன பிரச்சனை போகுது, டப்புன்னு சோர்ந்துருவான். எகிப்தியருடைய ஆவி அதனால் சோர்ந்து போகும். சோர்ந்து போகிறது அப்படி ஸ்பிரிட் இருக்கா நமக்கு? அப்படி இருக்கா? ஸ்பிரிட் இருக்கா? சோர்ந்து போகிற ஸ்பிரிட் இருக்கா? சத்தம் போட்டா எதுக்கு சத்தம் போட்டாங்க? நம்ம ஏதோ பேசிட்டோம், நடந்துட்டோம், தப்பு தான், சரி ரைட். அவங்க சத்தம் போட்டதில் ஒன்றும் தப்பு கிடையாது, உங்களுக்கு உரிமை இருக்கு, ரைட், ஓகே, நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்னைய வந்து 4 பேர் மத்தியில் சொல்லிட்டாரு, சத்தம் போட்டுட்டாரு, என்னைய வெளியே போன்ட்டாரு, என்னை ஏன் பேசுனீங்கன்ட்டாரு, ஏன் இதில் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டாரு, போச்சு 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 போச்சுன்னு சோர்ந்து எங்கிட்ட போய் சந்தில் நுழைஞ்சிடக்கூடாது. யாராவது சத்தம் போட்டாங்களா, கடிந்து கொள்ளட்டும்.
நீதிமான் என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ளட்டும். நான் ஏத்துக்கிறேன். என் தலைக்கு அது எண்ணெயை போல இருக்கட்டும். நான் பேசினது தப்பு தான், நான் தான் தப்பு. நீங்க உடனே சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போனா அது யாருடைய ஆவி? எகிப்தியருடைய ஆவி. அடுத்து சின்ன காரியத்துக்கு கூட அதே ஏசாயா 19:6 பாருங்க. ஆறுகளை திருப்பி விடுவார். 16. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளை போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். எகிப்தியர் பெண்களை போல மாறிடுவாங்க. சின்ன காரியத்துக்கும் தடுமாறி மிரண்டு ஒரு மாதிரி ஆயிடுது. நாம் இந்த நாட்கள்ல அந்த நிலவரத்துக்கு போக கூடாது. எசேக்கியேல் 16:26. சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராகிய எகிப்திய புத்திரரோட வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய். எகிப்திய புத்திரர் வேசித்தனம் பண்ணினார். இது இந்த கடைசி காலங்களில் இந்த சபைகளுக்குள்ள தேசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பிரிட் வேசித்தனத்தின் ஆவி. அது பயங்கரமா வருது. செல்லுல, போன்ல, சும்மா இருந்தா, ரோட்ல போனா, எல்லா இடங்களையும் சபைகளுக்குள்ள கூட இந்த வேசித்தனத்தின் ஸ்பிரிட் என்ன செய்யுது? வேலை செய்யுது. இங்க பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க இருந்து மெசேஜ், இங்க உட்கார்ந்துகிட்டே இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு மெசேஜ். என்ன ஆவி பாத்தீங்களா? நான் உன்னை தேடினேன் காணவில்லை. அப்ப நீ யார பார்க்க வந்த? நீ கோயிலுக்கு வர்றது யார பார்க்க வந்தது? நான் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து பரிசுத்த ஸ்தலத்தில் உம்முடைய மகிமையையும் உம்முடைய வல்லமையும் கண்ட. நீ இங்க கோயிலுக்கு வர்றது யார பார்க்க வரணும்? இயேசுவை பார்க்க வரணும். அதை பார்க்க வரலன்னா இந்த கோயில் கேம்பஸ்ல கால் வைக்காது. அவளை பார்க்க அவனை பார்க்கன்ட்டு வரக்கூடாது. வந்துட்டு இங்க தேடி தேடி பாக்குறது, அப்படியே அந்த மாதிரி பாட முடிச்சு பாக்குறது. ஐயோ வரவே இல்லையே, உடனே டெக் டிக் டெக் டிக்னு அடிச்சு வேற அறியும். உடனே அங்கிருந்து அந்த அம்மா, நான் ஐயம் ஆன் தி வே, நான் வழியில் இருக்கிறேன். நீ வழியில தான் இருப்ப, நீ பரிசுத்த ஸ்தலத்திலே இருப்ப, வழியில தான் இருப்ப. நான் வேற எங்கேயும் சொல்லல, கிளம்பி இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரண வைத்தியம் இல்லைன்னா நீங்களாம் சரியாக மாட்டீங்க. சீல் பிதுக்கணும். யாராவது வர்றான் வரல, நீ தேவசமூகத்தில் முழங்கால போட்டு முழங்கால ஓடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதை விட்டுவிட்டு, யாரு வரல யாரு வந்தா என்ன ஏதுன்னு நீ போனை போட்டுக்கிட்டு சபையை குழப்பிக்கிட்டு குடும்பங்களை குழப்பிக்கிட்டு குடும்பத்தை கவுத்துக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற. கவனமா இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாருங்க. ஒரு டைம் வரும்போது அப்படி லைட்டா கையை அசைச்சிருவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் சாப்டர் தட்டி விட்டுருவாரு. இறக்கத்துக்கும் ஒரு என்ன இருக்கு, சமுத்திரத்துக்கு என்ன உண்டு, ஒரு கரை உண்டு. அந்த கரையை தாண்டினா சுனாமி எங்க நிற்கும்? அழிச்சிட்டு தான் போகும். ஆண்டவருடைய அன்பு ஒரு லிமிட்ல வந்துகிட்டே இருக்கும். உன்னை தேடி லிமிட் தாண்டிட்டேன்னா நானோ நீயோ யாருனாலும் அது என்ன செய்யாது. இப்ப சுனாமி நீங்க அடிச்சது பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ பேர் செத்துட்டாங்க. நியாய தீர்ப்பு ஆச்சா போச்சாங்கிறோம். நம்ம ஊழியக்காரங்களும் செத்துருக்காங்க, அதுவும் சத்தியம். இதே சுனாமியில யாரும் செத்துருக்கா? நம்ம ஊழியக்காரங்களும் செத்துருக்காங்க. அதனால சுனாமி வரும்போது யாரும் என்ன செய்யாது, அது மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். வேசித்தனத்தின் ஆவிக்கு நீங்க சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சு தான் போகணும். நான் அதனால தான் இந்த அங்கிள் ஆண்டினாலே எனக்கு பேய் பிடிச்சாத மாதிரி இருக்கும். சொந்த அங்கிள் ஆண்டியை மட்டும்தான் அங்கிள் ஆண்டின்னு சொல்லணும். ஸோ ரோட்ல போறவன் எல்லாரையும் அங்கிள் ஆண்டின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அந்த அங்கிள் வந்தாங்க, இந்த ஆண்டி வந்தாங்க. எந்த அங்கிள் ஆண்டி? நான்லாம் இப்படி ட்ரைனிங் எடுத்திருக்கேன். நானு இப்படி ட்ரைனிங் என்னைய ஒரு ஊழியக்காரர் தாளிச்சிட்டாரு, என்னைய கொண்டுட்டாரு. நான் சின்ன பிரதரா இருந்தேன், அசிஸ்டண்டா ஒரு 2.5 வருஷம். எனக்கு பெரியவர் ஒருத்தர் இருந்தார்.
அன்னைக்கு ஃபெய்த்தம்ல சின்ன கிளாஷ், ஒரு சின்ன ஒரு தென்றல் புயலாக மாறினது, குழம்பிடுச்சு. எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் நான் புது ஃபெய்த்தம்ல பில்டிங் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 10 மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு வந்த உடனே சின்ன சிஸ்டர்ஸ்லாம் ஓடி வந்துருச்சுங்க. நானும் சின்ன பிரதர் தானே, அவங்க யூனியன் தானே. பெரியவங்க மூப்பர், அவங்க 2 பேரும் பெரியவங்க. அவங்க ஒரு சிஸ்டர்ஸ் ஒரு 6-7 பேர், நான் ஒருத்தன். நான் இன்னைக்கு ஜபத்தில் இல்லை, எனக்கு போய் சிமெண்ட் குழச்சி கொடுன்ட்டாரு, போயிட்டேன். சாப்பாட்டுக்கு ஒரு 10 மணிக்கு வந்தா 2 சிஸ்டர்ஸ் வந்துச்சுங்க. இன்னைக்கு தெரியுமா, காலையில் சரியான ரைடு, ஒரு வழி ஆயிடுச்சு ஃபெய்த்தம், அப்படி இப்படின்னுச்சுங்க. அப்படியா அப்படின்னு நானும் உட்காந்து கதை கட்டிட்டு இருக்கேன். கேட்ட உடனே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. சாப்பாடு ஒரு சிஸ்டர் போய் ட்ரே தூக்கிட்டு வந்துச்சு. அவ்வளோதான். பெரியவர் அப்படியே ஸ்க்ரீன் ஒதுக்குனாரு ரூம்ல இருந்து. சர்ன்னு நான் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னால போயிட்டேன். காரை ஒட்டி அப்படியே போயிட்டேன். கார் சிஸ்டர்ஸ் அப்படி போயிடுச்சுங்க. நான் பார்த்தேன், இன்னைக்கு சாப்பிட்றது சனியம் பிடிச்சிருச்சு போல் இருக்கு, நம்ம இனிமேல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இதுங்க வந்து பஞ்சாயத்தை சொல்லிடுச்சு. அவர் பார்த்துட்டாரு. அவர் அப்படி ஸ்க்ரீன் சரன்னு வந்துச்சு. நான் இப்படி போயிட்டு அதுங்க அப்படி போயிடுச்சு. முடிஞ்சுது அன்னைக்கு நைட்டு சரியான பஞ்சாயத்து. யார் ட்ரே கொடுத்தது, உனக்கு ட்ரே யார் கொடுத்தா? நான் சொன்னேன், நான் ஒரு பேர், அவங்க ஒரு 6-7 பேரில் 2 பேர் நின்னாங்களா, அந்த அக்கா கொடுத்தாங்க. அப்படியா? இல்லையே, நான் பார்த்தனே, வேற அக்கா வேற தானே கொடுத்தா, இன்னொரு ஆள் தானே கொடுத்துச்சு அப்படின்னாரு. ஆமாம், நானும் பார்த்தேன். ஏன்னா நானும் பார்த்துட்டேன்ல, நானும் பார்த்தேன். ஆனால் அந்த அக்கா தான் கொடுத்தாங்க, இந்த அக்கா கொடுக்கல அப்படின்னு. இல்லை, அந்த அக்கா, அந்த சிஸ்டர் தான் இல்லை, இந்த அக்கா தான் கொடுத்துச்சு, அந்த அக்கா கொடுக்கலன்னு. எப்படி அக்கான்னா எப்படி, உனக்கு சித்தப்பா மகளா பெரியப்பா மகளா அப்படின்னா? எனக்கு அப்பந்தான் இந்த அக்காவுடைய அர்த்தமே கண்டுபிடிச்சேன் நான். எப்படி உனக்கு சித்தப்பா மகளா பெரியப்பா மகளா, எப்படி அக்காங்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னாரு. ரைட்டு, நம்ம வந்து வச்ச பொறியில சிக்கிட்டோம், கவனிக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே நின்னேன். சித்தப்பா மகளும் இல்லை, பெரியப்பா மகளும் இல்லை சொல்லிட்டேன். அவங்க யாரு, எனக்கு யாரு, சித்தப்பா மகளா பெரிய மகள்? என்னையோட மரியாதையா பேசி பழகு, சிஸ்டர்னா சிஸ்டர் தான்னாரு. ரைட், சரின்னு சொல்லிட்டு சமாதானமா போயிட்டேன். சாயங்காலத்திலிருந்து இன்று வரை எல்லாருமே சிஸ்டர் என்று நான் அழைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் யார் தான்? சிஸ்டர் தான். அன்னையோட விட்டேன். ரைட்டு, இனி அக்காவும் வேண்டாம் தங்கச்சி. ரொம்ப வயசு கூடினவங்களை மட்டும்தான் அக்கான்னு சொல்லுவேன். ரொம்ப அளவுக்கு மிஞ்சி வயசு கூடினவங்களை தான் யாரு டீசெண்டா பேசிட்டு போயிடுறது. அன்னையோட எது போயிடுச்சு? அவர் சொல்றாரு, இந்த அக்கா அண்ணன் அப்படியே பின்னால போறதெல்லாம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். நீ அந்த பார்டர்லயே நில்லு, நல்லதுதான். அதனால தான் இந்த அங்கிள் ஆன்டிங்கிறதுலாம் நான் சும்மா ரோட்ல போறவன் வந்து அந்த நட்டு மாட்ட வருவான். அந்த அங்கிள் நட்டு மாட்ட வந்தாரு, அந்த அவன் நட்டு தானே மாட்ட வந்திருக்கான், அவனுக்கு எதுக்கு அங்கிள் பேர் கொடுக்குற? நான் சொல்றது சரியா தப்பா? கீரை விற்கிறவளும் ஆண்டி, சொந்தக்காரியும் ஆண்டி, பேப்பர் போடுறவனும் அங்கிள், எலக்ட்ரீஷியனும் அங்கிள். இதெல்லாம் விடுங்க, கரெக்டா நிப்பாட்டுங்க. கரெக்டா நிப்பாட்டினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படி இப்படி சுத்தி சுத்தி கடைசியில பாஸ்டர் ஜோயல் சொல்லுவார், இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி போய் இப்படி வந்துருச்சும்பாரு. அது புரியாது நமக்கு. அவர் சொல்ல அதே மாதிரி இந்த ஆன்டி அங்கிள் இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி போய் ஒரிஜினல் ஆன்டி அங்கிளா மாந்திடுவாங்க. உண்மையான அங்கிளா மாறிடுவான், ஆன்டியா மாறிடுவான். அப்படி வர வேண்டாம். பிரதர்னா பிரதர், சிஸ்டர்னா சிஸ்டர், பாஸ்டர்னா பாஸ்டர். அதுலயே நில்லு. அந்த ட்ராக்கை விட்டு லெப்ட் ரைட் என்ன செய்யாத, எடுக்காத. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க அல்லையா சொல்லுங்க. இனிமே இதை ஃபாலோ பண்ணுங்க, நான் செக் பண்றேன். சரி, அடுத்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திருந்தான். எகிப்தினாலே சாஸ்திரம் தான், கூப்பிட்டா போதும்
பார்வோனுக்கு முன்னால மோசே ஆரோனும் நின்ன உடனே பார்வான் அடுத்த கூப்பிட்ட ஆள் யாரதான்? ஜோசியக்காரனை கூப்பிடு, சாஸ்திரியை கூப்பிடு, குறி சொல்றவனை கூப்பிடு. இவன் என்ன ஒரு கம்பு கொண்டு வந்திருக்கான், கம்பு தூக்கி போட்டா என்ன ஆகுது? பாம்பாயிடுச்சு. அவன் என்ன பண்றான்? கூப்பிடுனா அவன் வந்து டக்குன்னு போட்டான், அதுவும் என்ன ஆயிடுச்சு? பாம்பாயிடுச்சு. அவனுக்கு கூடயே யாரதான் வச்சிருக்கான்? நீ பெந்தைகோஸ்ல வந்துட்ட பிறகு இந்த சாஸ்திரம், குறி சொல்றது, அஞ்சனம் பாக்குறது அதுக்கெல்லாம் போக கூடாது. இந்த கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, திருமறை அறிஞர்னு ஒருத்தர் இருப்பான் கிறிஸ்டியன் வேர்ல்டுல, கிறிஸ்டோபர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு ஃபேமஸ் பிரீச்சர், இறந்துட்டாரு. அவர் சொல்றாரு, பெந்தேகோஸ்ல கூட இப்படி கோடாங்கிகள் வந்திருக்காங்கிறான். பெந்தேகோஸ்லே குறிகாரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புக்ல எழுதியிருக்கான். என்கிட்ட இருக்கு அந்த புக். கிறிஸ்தவ கோடாங்கிகள், கத்தர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார், அதை காட்டினார், இதை காட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. இதை தேடி ஒரு குரூப் என்ன செய்யுது? சபையை விட்டு அவங்க பின்னால அலையுது. கிறிஸ்தவ கோடாங்கிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எப்படி? இப்ப நம்ம ஆளுங்க பாதி பேர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்ன என்ன சொன்னார்னு சொல்லுங்களேன். உடனே அவங்க சொல்லுவாங்க என்ன சொன்னார், உடனே அதுக்கு ஒரு 2 வசனம் சொல்லி விட்டா போதும், அடுத்த வாரம் இவன் வருவான் திருப்பி என்ன சொன்னாங்க. இப்ப எங்க வந்துருச்சு கிறிஸ்தவ கோடாங்கிகள்? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சாஸ்திரம் பார்க்கறதெல்லாம் நமக்கு ஊழியத்தில் ஆகாது. விசுவாசிகள் சாஸ்திரம் பார்க்க, எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவர்கள். பாஸ்டர் ஜோயலுக்கு சொல்லுவார், இந்த டைம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண வராத, என் டைரியில எது ஃப்ரீயா இருக்கோ அதுதான் என்னது முகூர்த்தம். அவர் சொல்றது, என் டைரியில என்னைக்கெல்லாம் ஃப்ரீ இருக்கோ அதில், என்னைக்கு கல்யாணம் இல்லை, கூட்டம் இல்லை, என்னைக்கு ப்ரோக்ராம் இல்லாம ஊழியம் இல்லாம இருக்கோ அதெல்லாம் என்னது முகூர்த்த நாள். அன்னைக்கு தான் டைம் தருவேன். நீ அங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன செய்யாது, தரமாட்டேன். அதை பார்த்து நான் என் டைரியில ஃப்ரீ தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு முகூர்த்த நேரம், தேவ சமூகம், அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க பாருங்க பயங்கரமா சாஸ்திரம் பாக்குறாங்க, பாக்குறீங்களா? இங்க வராங்க, கத்தர் என்ன பேசுறாரு, இங்க ரஃப் அண்ட் டப்பா அடிக்கிறானுங்க. சரி இது ஒத்து வராது, வேற எங்கேயாவது கூட்டத்துக்கு போவோம், அங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் மகளே என் மகனேன்னு யாராவது சொல்றானான்னு பார்ப்போம். இது கூட கிறிஸ்தவ சாஸ்திரம் தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் சாஸ்திரங்கள்ல போகக்கூடாது. அடுத்ததாக எபிரேயர் 11:29, எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். துணிஞ்சு எதனாலும் செய்யறது, எதனாலும் பேசுறது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பேசுற எல்லா வார்த்தையும் எனக்கு வருது. இதுக்கு நெட் எல்லாம் தேவையில்லை, நெட் இல்லாமலே ஒர்க் பண்ணும், சேட்டலைட் தேவை கிடையாது. எல்லா மெசேஜ் எங்க வந்துடும், நீ என்ன பேசின, உன் பிள்ளை என்ன பேசின, உன் புருஷன் என்ன பேசினா, உன் மனைவி என்ன பேசினா, எல்லார பத்தி உள்ள கதைகளும் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா நாங்க ஊழியம் செய்ய முடியாது. எல்லா செய்தியும் கரெக்டா வந்துட்டு இருக்கும். எங்க 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 என்ன கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், இல்ல கரெக்டா ஸ்பாட்டா கரெக்ட் டயத்துல கிடைக்கும். துணிந்து நம்ம பேசக்கூடாது எதையுமே. அது சவுலின் ஆவி. சவுல் சொல்றான், ஏன்பா சாமுவேல் வந்து கேட்கறான், நீ ஏன் பலியிட்ட? நான் சொல்றதுக்கு முன்னால, நான் வர்றதுக்கு முன்னால நான் துணிஞ்சு என்ன செஞ்சுட்டேன். துணிஞ்சு எதையுமே செய்யாதீங்க, பயத்தோடு செய்யுங்க. செங்கடல் பிளந்த உடனே ஆண்டவர் பழக்க வச்சிருக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்குன்னு பழக்க வச்சிருக்கிறார். இஸ்ரேல் ஜனம் அவ்வளவு பேரும் போயிட்டான். இது என்ன நடக்கும்னு இவனுக்கு தெரியும். செங்கடலை பிளந்தவருக்கு செங்கடலை மூட வைக்கவும் சக்தி உண்டு தெரிய வேண்டுமா, தெரிய வேண்டாமா சொல்லுங்க? செங்கடல் பெரிய வருஷ கணக்கா இருக்கிறது, அப்படி 2ஆ பிளந்திருக்கு. அப்போ இந்த ஜனங்களை காப்பாத்துறாரு. போய் சொல்லிட்டு ஆண்டவர் யுத்தம் செய்யறாரு பேசாம வீட்டுக்கு போயிருக்கணும். துணிஞ்சு எங்க இறங்கிட்டான், உள்ள இறங்கிட்டான். கத்தர் பார்த்தார், இவ்வளவு துணி உனக்கு இருக்கா, மூடு. மொத்தமா மூடி விட்டார். ரொம்ப கவனமா இருக்கணும். துணிஞ்சு நம்ம எதையுமே பரிசுத்த ஸ்தலத்துல துணிஞ்சு எதையும் செஞ்சிடக்கூடாது. ஊழியத்துல துணிஞ்சு கை போட்டக்கூடாது. துணிஞ்சு போய் நம்ம அதெல்லாம் ஒன்னாவாது இல்ல, 7 ஆகும். 7 ஆகும். ஒரு வழி பண்ணி விட்டுருவார் ஆண்டவர். துணிஞ்சு நம்ம
தெய்வீகத்துல தலையை போடக்கூடாது. ஏசாயா 36:6. இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். எப்படி? நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்து. எகிப்தை பத்தி ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நெறிந்த நாணல் கோல். நாணல்னாலே அது அவ்வளவுதான். காத்து இப்படி அடிச்சா அப்படி ஆயும், தண்ணி இப்படி வந்தா அப்படி சாயும். அதுக்கு பேரே நாணல். அதுல வேற அது எப்படி இருக்கு? நெறிந்த நாணல் கோல். நம்ம இங்க இங்க தலையை காட்டுறது, வெளியே போன என்ன செய்யறது? வாழை காட்டுறது. இந்த விலாங்கு மீன் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நழுவி 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 அங்க தலைய அங்க பார்த்தா தோத்திரம் தோத்திரம், இங்க பார்த்தா தோத்திரம் தோத்திரம், அங்க பார்த்தா பிரச்சனையில தலையிடுறது, வம்பு இழுக்கிறது, அங்க போறது, கதை அடிக்கிறது. டபுள் ஆக்ட் எல்லாம் ஆகவே ஆகாது. 3 டைமென்ஷன் 4th டைமென்ஷன்லாம் நினைச்ச கூடாது, ஒர்க் பண்ணவே கூடாது. நாணல் கோலா இருக்கக்கூடாது. சாஞ்ச பக்கம் சாயிர செம்மறியாடு அப்படி வரக்கூடாது. நீ நாணல் கோல் அல்ல. சீமோன் என்று சொன்னால் என்ன பெயர்? என்ன அர்த்தம்? நாணல். இயேசுவிட்ட வந்த உடனே அவன் பேரை எப்படி மாத்தினாரு? கேபா, பேதுரு, பத்ரோஸ், பாறை. அவனுக்கு பேர் என்னது? நாணலா இருந்தவன பாறைன்னு அழைத்தார். எகிப்து நாணல் கோல். அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல ஒருத்தன் சாஞ்சானா தொலைஞ்சான், விழுந்துருவான். அதுல போய் ஒருத்தன் சாய முடியாது. வாசிங்க இந்த வசனம். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போம். அவ்வளவுதான். அதுல போய் ஒருத்தன் சாஞ்சான்னா அது அப்படி லைட்டா அப்படி பட்டு அப்படி உருவிட்டு போயிடும். அதுல போய் ஒருத்தன் சாஞ்செல்லாம் நிக்க முடியாது. எகிப்தினை நம்ப முடியாது. இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு அப்படியே அவன் ஆடி போயிடுவான். உறுதி இல்லாத தன்மை. நீதிமொழிகள் 7:16. என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். எகிப்துல உள்ளது மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் நமக்கு பெந்தகோஸ்காரங்களுக்கு இந்த உலகத்தில் ஆகாது, பரலோகத்தில் ஆகும். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதி. அதை நினைச்சுக்கிட்டு இங்க நீங்க எதை போட்டு அலையக்கூடாது? டிரான்ஸ்பரண்டா செய்யக்கூடாது. மெல்லிய ட்ரெஸ் போட்டு அலையக்கூடாது. உடலை மறைக்க, கற்பை பாதுகாக்க. இதுக்குதான் கர்த்தர் நமக்கு எது கொடுத்திருக்காரு? ட்ரெஸ் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் ஆரம்பத்தில் மனுஷனுக்கு கொடுத்த ட்ரெஸ் என்னது சொல்லுங்க? தோளுடை. மனுஷன் செஞ்சு வச்சது என்னது? அத்தியலை. அது காஞ்சி போகும், பிஞ்சு போகும். ஆனா கர்த்தர் ஸ்ட்ராங்கான உடைய கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? தோல் உடை கொடுத்தாரு. ஆனா நம்ம இப்ப எங்க வந்துட்டோம்? கண்ணாடி இலை ஃபைபர்ல வந்துட்டோம். டிரான்ஸ்பரண்டா வந்தாச்சு. இதெல்லாம் மாத்தணுங்க. பெந்தகோஸ்ல வந்துட்ட பிறகு உன்னுடைய உடையில ஒரு மாற்றம் இருக்கணும். எகிப்தின் உடை உனக்குள்ள இருக்கக்கூடாது. நான் எல்லா ஊர்லயும் சொல்றேன், எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன். அவுரங்கசீப் கதையை சொல்லுவேன், தெரியுமா? அவுரங்கசீப் முகலாய மன்னர், டெல்லி. ஒரு நாள் அரசவைக்கு அவங்க மக வந்துட்டாளா, வாலிப பொண்ணு. எல்லாரும் அவளே திரும்பி திரும்பி பார்த்தாங்களாம். ஏன்னா அவ போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி? முஸ்லீம் பொண்ணு. அவ போட்டிருந்த பர்தா இல்ல, என்னது? மெல்லிய வஸ்திரம் போட்டு அசிங்கமா. அவளுக்கு அழகா இருந்துச்சு. அவ்வளவு பேரும் தான் மகளை திரும்பி 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 பார்த்ததை பார்த்து இவனுக்கு என்ன வந்துருச்சு? உச்சகட்ட கோபத்துக்கு வந்துட்டான். பிசாசு மாதிரி இவ்வளவு பெரிய அரசவையில எந்த ட்ரெஸ் போட்டு வந்துட்டா? மெல்லிய ட்ரெஸ் போட்டு அசிங்கமா வந்துட்டாளேன்னு. அவளுக்கு எல்லாரும் கனம் பண்றாங்க, எல்லாரும் விஷ் பண்றாங்கன்னா இவனுக்கு தான் புரிஞ்சு, தகப்பனுக்கு, ஓஹோ நம்முடைய பிள்ளைய எல்லாம் தப்பாலாம் பாக்குறான், அசிங்கமா வந்துட்டாளே. இப்ப எந்த பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு அறிவு இருக்கு? இவங்களே அப்படி அசிங்கமா ட்ரெஸ்ஸை போட்டு தான் பிள்ளைகளை கூட்டு வரான், வண்டியில வச்சுட்டு வரான், கோயிலுக்கு கூட்டு வரான், ரோட்ல கூட்டு போறான். எல்லா இடத்துக்கும் பிள்ளைகளுக்கு இவங்க தானே வாங்கி கொடுக்குறாங்க. அவனுக்கு அந்த அரசவையில அந்த வேகத்தை காட்ட முடியாம சரின்னு சொல்லிட்டு மகளை சமாளிச்சு அனுப்பிட்டு மந்திரியை கூப்பிட்டானா,
இந்த ட்ரெஸ்ஸை செய்த கலைஞனை நான் பார்க்க வேண்டும். நான் இந்த ட்ரெஸ்ஸை உண்டு பண்ண ஆளை நான் பார்க்கணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும். நான் உடனே மந்திரி இந்த ட்ரெஸ் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சு யாரை கொண்டு வந்துட்டான்? நெசவு நெய்தவனை கொண்டு வந்துட்டான். அந்த மெல்லிய வஸ்திரம் தெரிஞ்சவனை செஞ்சவனை கொண்டு வந்துட்டான். அவன் என்ன நினைச்சான், இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்க போகுது? பரிசு கிடைக்க போகுது. வந்த உடனே இவன் சொன்னான், இவன் 2 கட்ட பெருவிரலை கை பெருவிரலை என்ன செய்ய துண்டிச்சிரு. இனிமே என் தேசத்துல இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. இன்னைக்கு அசிங்கப்படுத்தின மாதிரி என் பிள்ளை அசிங்கமா வந்தது மாதிரி எந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 2 விரல் கையில உள்ள பெருவிரலை துண்டிச்சிரு. அந்த நெசவே என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. நம்ம அப்படியே செய்வோம். எங்க டைஸா இருக்குன்னு தூத்துக்குடி போய் தேடிட்டு வரான் கடைய, இல்லைன்னா திருநெல்வேலி போறான், 2 இல்லைன்னா மதுரை போறான், இன்னும் 1 இல்லைன்னா எங்க போயிடுறான். அது ட்ரெஸ்ஸாவும் இருக்கக்கூடாது, ஆனா ட்ரெஸ்ஸாவும் இருக்கணும். ட்ரெஸ்ஸாவும் இருக்கக்கூடாது, ஆனா எப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸாவும் இருக்கணும். இப்படி தேடிட்டு அலையிறான். மெல்லிய வஸ்திரம். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, என்னடா இடக்கா முடக்கா பேசுறானு. எத்தனை பாயிண்ட்? 21 வந்துருச்சா? 21. அடுத்ததாக எரேமியா 46:24. எகிப்தின் குமாரத்தி கலங்குவாள். அவளுடைய கேரக்டர் வந்து குழம்பிக்கிட்டே இருக்குது. 46:24. அவ சும்மா இருக்க மாட்டா, அவளுக்கு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். எகிப்தின் குமாரத்தி கலங்குவாள். நமக்குள்ள எப்படி இருக்கா கலக்கம்? சின்ன காரியத்தையும் போட்டு கலங்கிக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்க. ஏன் போட்டு கலங்கிக்கிட்டே இருக்கீங்க? கலங்குறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது. ஒரு கலக்கம் அன்னைக்கு பிசாசு கலக்கிட்டு போயிடுவான், அவ்வளவுதான். இவங்க அப்படியே கலங்கி போய் உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு பறவை சாப்பிட்ற, குளிக்கலையா, குளிச்சு என்ன ஆக போகுது, அவ்வளவுதான். அப்படியே சித்தப்பரமை பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது கிட்ட போனா ஒரே கடி கடிச்சிருவான். போன்னு சொல்றேன்ல, போய. எகிப்தின் ஆவி வந்து கலங்கும். எகிப்தின் குமாரத்தை நெஞ்சுக்கிட்டே இருப்பா, கலங்கிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு வந்து ஒரு இளைப்பாறுதல் அற்ற ஒரு வாழ்க்கை. யாத்திராகமம் 12:30. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. மகா கூக்குரல் வந்து எகிப்தினுடைய ஆவி. வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும். ஓ கத்தி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஓடி வந்துருவான். என்ன பிரச்சனை? புருஷன் அமர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இல்லாட்டா மனைவி, எங்க சத்தம் போடாதீங்க, எங்க அசிங்கமா இருக்குமா, கேட்கட்டும். 4 பேருக்கு உன் கதை தெரியணும். உங்கதையும் சேர்ந்தனப்பா தெரியும், அதை யோசிக்கிறது இல்லை. இயேசுவின் சுபாவம் என்ன? அவர் கூக்குரல் இடவே மாட்டார். சிலுவையில தொங்கும் போது கூட அவர் ஐயோன்னு கத்தல, இப்படி பண்ணிட்டானேன்னு கத்தல. அவர் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றிட்டு போய்கிட்டு இருந்தார். வாசிங்க மத்தேயுலையா ஏசாயா 42:2. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு, பையன் இருக்கான், புருஷன் இருக்கான், மனைவி இருக்காங்கிறது வெளியே தெரியக்கூடாது. கத்துறது போட்டு பயங்கரமா கத்துறது, மரியாதை நம்ம பேசுறது, சவுண்ட கூட்டுறது, வால்யூம் என்ன செய்யணும், குறைக்கணும். அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார், வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார். இது இயேசுவின் ஆவி. ஆனா எகிப்தின் ஆவி என்னது? மகா கூக்குரல், ஓன்னு கத்துறது. கேட்கட்டும், 4 பேருக்கு தெரியட்டும், அப்பதான் உங்க புத்தி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படிலாம் நீ பேசக்கூடாது. சைத்தம்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, வீடுன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, விசுவாசி வீடுனா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. விசுவாசிகள் அப்படியே அமைதியா இருக்கணும். உங்க வீட்டுல இருந்து சத்தம் ஜாஸ்தியா கேட்குதுன்னா என்ன சத்தம் கேட்கலாம்? நீதிமான்களின் கூடாரங்களில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கலாம்.
காலையில ஒரு பாட்டு கேட்குது, ஒரு ஸ்தோத்திர ஜெபம் கேட்குதுன்னா ரைட், அந்த சத்தம் எல்லாருக்குமே என்ன இருக்கும், பரவாயில்ல அந்த ஆள் காலையில் என்ன செய்யறான், டெய்லி ஜெபம் பண்றான். அதை விட்டுவிட்டு ஐயோ அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார் போல் இருக்கு, எது இவர் வந்துட்டாருங்கிறதுக்கு சத்தம் எதுதான், அந்த அம்மா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல் இருக்கு, அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணிருச்சுமா, அவ்வளவுதான். அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா திருப்பி வண்டி என்ன கிடையாது, பிரேக்கே கிடையாது. கத்தி கூச்சல் போட்டு அன்னைக்கு நைட்டு முழுசும் ஒரு சிலர் வேணும்னே கத்துறாங்க. இந்த யோவானும் யாக்கோபும் ஏசு எவ்வளவோ சொல்லுவாரு, எப்ப மெல்ல பேசுங்கடான்னு. என்னதே என்ன சொன்னீங்க அப்படிமா பார்த்தாரு. ஏசு அவனுக்கு பேரே வச்சுட்டாரு. என்ன பேரு? இவன்கிட்ட போய் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா என்னது ஜெபம் பண்ணணுமா அப்படிமா, நான் என்ன சொல்றேன் நீ சத்தம் போடாதன்னா அவன் என்ன சொல்லுவான், ஒரே தகப்பன் பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும், அவங்க அப்பாவுடைய ஜீன் அந்த அணு அப்படி வேலை செய்யுது, பான் கிப்ட் யோவானு யாக்கோப். அதனால ஏசு அவனுக்கு ரெண்டு பேருங்க வச்சுட்டாரு. சரி இவனுக்கு பேர் என்னதுதான், பொவனர் கேஸ், இடிமுழக்கத்தின் மக்கள். ஒரு சிலருடைய தொண்டை வந்து வெங்கலம் மாதிரி இருக்கும், நல்லது பேசினாலும் கத்தி தான் பேசுவான், கெட்டது பேசினாலும் அதை விட கத்தி தான் பேசுவான். அடுத்து 20 எத்தனை அங்க 24 வந்திருக்கு, இங்க அக்கௌண்ட்ஸ் தகராறு. சரி உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எல்லாம் நீங்க பாயிண்ட் ஆக்கிட்டு இருப்பீங்க, பரவாயில்ல. கடைசியா 2 சொல்றேன். சகரியா 14-17 இன்னும் ரொம்ப இருக்கு, டைம் ஷார்ட் முடியுது. சகரியா 14-17 அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ 17 அதானா, எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பது இல்லை. மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால். வர்ஷிக்காத இங்க 2 பாயிண்ட் இருக்கு. இவங்க எங்க வர்றதில்லை, தொழுது கொள்ள வர்றதில்லை. அதனால அவங்க மேல என்ன வராது, மழையும் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், வொர்ஷிப்ல இவங்களுக்கு பிடிப்பு கிடையாது. தொழுது கொள்ளுதல்ங்கிறது வொர்ஷிப், ஆராதனை. நம்ம ஆளுங்க பாருங்க கரெக்டா 10:30 வராங்க, இவங்களுக்கு இந்த கத்தி கித்தி ஆராதிச்சு வொர்ஷிப் பண்றது என்ன செய்யாது, பிடிக்காது. பாட்டுலாம் முடிஞ்சு வொர்ஷிப்லாம் முடிஞ்சு சாட்சி முடியும் போது தான் வருவாங்க. இவங்கெல்லாம் வொர்ஷிப் அவங்களுக்கு பிடிக்காது. ஆராதித்தல்ங்கிறது முக்கியமா ஆராதனையில் ஆராதனை, அதுக்கு பேரு என்னதுதான், பரிசுத்த ஆராதனை. அதனுடைய மெயின் போர்ஷனே இதுதான், அந்த வொர்ஷிப் தான். முழங்கால போட்டு ஆவியில் நிறைஞ்சு ஆவியானவர் நம்மோடு பேசி, நம்ம ஆவின்றவர்கிட்ட பேசி நல்ல பலி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆவியில நிரம்பி களி கூர்ந்து விடுதலை சுகம் சௌக்கியத்தை பெற அந்த வொர்ஷிப் டைம் தான் முக்கியம். ஆனா எகிப்தின் ஆவி எங்க வராது, தொழுது கொள்ள வராது. தொழுது கொள்ள வராதனால அபிஷேகம் இல்ல, மழை பெய்யாது. நல்ல அபிஷேகம் இருக்கணும். எபிரேயன்னா நல்ல ஒரு அபிஷேகம், சம்பூர்ண மழை, ஆசீர்வாதமான மழை, வயசு வித்தியாசம் இல்லாம ஆவியானவர் இறங்கி நமக்குள்ள ஆளுகை செய்யும். உனக்கு வொர்ஷிப் இல்லைன்னா எப்படி கர்த்தர் அபிஷேகம் கொடுப்பாரு? நீங்க மற்ற சபைகள்ல இல்ல இந்த சிடிஸ் இந்த புக்ஸ் எல்லாம் பாருங்கன்னா பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்படி வொர்ஷிப் பண்றாங்க, கண்ணீர் விடுறாங்க. பாத்திருக்கீங்களா? கையை உயர்த்துறான், முழங்கால போடுறான், கத்துறான், அப்படியே தர தரையா தண்ணி கண்ணீர் ஒழுகுது. நம்ம இதுல பார்த்தா 3வது பாட்டு முடியும் போது முக்காடை போட்டு தள்ள கீழே மண்ணுக்குள்ள போயிடுவாங்க. ஒரு சில பிரதர்ஸ்லாம் அப்படியே வாழ்க்கையே போன மாதிரி உட்காந்துருப்பான். வாழ்க்கை போனவனுக்கு வாழ்க்கை கொடுக்கறது தான் வொர்ஷிப்பு. இங்க வர்றதே எதுக்கு தான், ஹாஸ்பிட்டல் போறது எதுக்கு, சுகமடைய. தேவசமூகத்துக்கு வர்றது நம்ம எதுக்குது, நமக்கு எதுக்கு தான் வரோம், சுகமடையத்தான். ஆத்மாவில் ஒரு சுகம், சரீரத்தில் ஒரு சுகம், ஒரு உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யறது. தேவ சமூகத்தில் வர்றதே நம்ம உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு தான். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது, ஆவியானவர் வரும்போது, அதை விட்டுட்டு வொர்ஷிப்பே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வொர்ஷிப்பும் கிடையாது, அபிஷேகமும் கிடையாது, எம்டி. எல்லாரும் கண்களை மூடுவோம்.
எகிப்தின் ஆவி, எகிப்தியருடைய ஆவி நமக்குள்ள இருக்கா? நான் இப்ப சொன்னதெல்லாம் எனக்குள்ள இருக்கலாம், நமக்குள்ள இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கலாம். இது அவங்களுக்குரியது, இது இவங்களுக்குரியதுன்னு நீங்களே டைவர்ட் பண்ணி விட்டுறாதீங்க. எல்லாம் கர்த்தர் உன்னை நேசித்து உனக்கும் எனக்கும் சொல்ற தனிப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவரே, நான் எபிரேயனா இருந்தும் எகிப்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுத்துடக் கூடாது. யோசேப்பு எகிப்தில் இருந்தான், ஆனால் அவன் எகிப்தியனாய் மாறவில்லை. அவன் எபிரேயனாகவே இருந்தான். யாக்கோபு எகிப்துக்கு போனான், அங்கே அவனை அடக்கம் பண்ணவில்லையா? அவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்து விட்டான். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல. நமக்குள்ளே எகிப்தின் ஆவி வேலை செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் எல்லாரும் தாழ்த்துவோம். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிடமோ நான் சொன்ன 20-25 பாயிண்டுகளையும் அப்படியே உங்க மனத்திரையில ஓட விடுங்க. இல்ல எது உங்களுக்குரிய வார்த்தை, உங்களை சீர்படுத்துறதுக்கு வந்த வார்த்தைன்னு பாருங்க. சீல் உள்ள இருந்தா எந்த இடத்துல இருந்தாலும் பிதிக்கு வெளியே எடுத்துருங்க. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். அப்படி கர்த்தர் நம்முடைய மத்தியில பேசுறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சீல் பிதுக்கப்படட்டும், பூரண சமாதானம் வரட்டும். நீங்கள் மௌனமாய் திரும்பி போய் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து விட வேண்டாம். பைபிள்லாம் மூடி, டைரிலாம் மூடி வச்சுட்டு முழங்கால போட்டு கொஞ்ச நேரம் தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்து, கிருபாசனத்தை பார்த்து, விடுதலையும் கிருபையும் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒன்று நிச்சயம், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆனால் உன்னோடு இடைபடுகிறார். நீ உன்னை பலிபீடத்தில் வைக்க வேண்டிய நேரம் இதுதான். நீ ஈசாக்கா இருக்கலாம், ஆனால் பலிபீடத்தில் இன்றைக்கு உன்னை வைக்க வேண்டும். நீ ஆபிரகாமா இருக்கலாம், உன்னுடைய ஜீவனை நீ அங்கே வைக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நாம் பிரியமானவர்களே பயன்படுத்துங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், முழங்கால் போடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கொஞ்ச நேரம் எகிப்தின் ஆவி, எகிப்தின் சுபாவம், எகிப்தின் தன்மை, தாக்குதல்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இயேசு எகிப்துக்கு போனார், ஆனால் என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று பிதா சொன்னார். இன்றைக்கு எகிப்தில் இருக்கிற உன்னை வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் கட்டளை பிறப்பிக்கிறார். இயேசு எகிப்திலிருந்து வெளியே வந்தது போல, யோசேப்பின் எலும்புகள் எகிப்திலிருந்து வெளியே வந்தது போல, யாக்கோபின் சரீரம் எகிப்திலிருந்து வெளியே வந்தது போல, ஆபிரகாமும் சாராயும் உயிரோடு எகிப்தை விட்டு வெளியே வந்தது போல, இன்றைக்கு எகிப்தை விட்டு நாம் வெளியே வருவோம். ஆமென். உன் சரீரம் வெளியே வரட்டும், உன் ஆவி எகிப்திலிருந்து வெளியே வரட்டும், உன் சிந்தை எகிப்திலிருந்து வெளியே வரட்டும், உன் ஆவி ஆத்துமா சரீரம் எகிப்தை விட்டு வெளியே வரட்டும். போத்திபாருடைய மனைவி ஆவி வேண்டாம், விலைக்கு வாங்குகிற சுபாவம் வேண்டாம், மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற சுபாவம் வேண்டாம். அவனோடு சாப்பிட மாட்டேன், இவனோடு சாப்பிட மாட்டேன் என்கிற எகிப்திய ஆவிக்கு இடம் கூடாதிருங்கள். மற்றவர்களை அருவருப்பாய் எண்ணாதிருங்கள், மற்றவர்களை கொடுமையாய் நடத்தாதிருங்கள், மற்றவர்களை அடிக்காதிருங்கள். பொன்னுடைமைகள் நமக்கு தேவையில்லை. ஒரு பிரச்சனை முடிந்த உடனே மறுபடியும் அதையே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். தலைச்சனை இழந்து போகாதிருங்கள். எகிப்தின் வியாதிகளுக்கு இடம் கூடாதிருங்கள். எகிப்தின் வாதை நமக்கு வேண்டாம். இருதய கடினத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். சதையான இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பயத்தின் ஆவியை தள்ளிவிடுங்கள். சண்டையின் ஆவியிலிருந்து வெளியே வாருங்கள். டிப்ரஸ்ட் ஆகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். வேசித்தனத்தின் ஆவிக்கு விலகியிருங்கள். உலக சாஸ்திரங்களுக்கு இடம் கூடாதிருங்கள்.
பாவத்தை துணிந்து செய்யாதிருங்கள். நமக்குள் கூக்குரல் வேண்டாம், உலக மெல்லிய வஸ்திரம் வேண்டாம், கலக்கம் நமக்கு தேவையில்லை. ஆராதனைக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்தாவின் மலை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எகிப்தியருடைய ஆவியினுடைய தாக்குதல், சுபாவங்களுடைய தாக்குதல், அவருடைய செயல்பாடுகளுடைய தன்மைகள் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோமானால் அறிக்கையிட்டு நாம் தேவனோடு நெருங்கி வருவது நல்லது. இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே, எகிப்தின் ஆவி எனக்குள் வேண்டாம், நான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். என்னை ஒரு எபிரேயனாக, இந்த உலகில் நான் ஒரு பரதேசியாக ஓட்டத்தை முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, எகிப்தியனாய் நான் முழுகி போகக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் எப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் அறிக்கை இடலாம். அல்லேலூயா. நமக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம், அதை நன்றாக பயன்படுத்தலாம். நீங்க பயப்படாதிருங்கள். இந்த எகிப்தின் ஆவி மறுபடியும் பின்தொடருமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். பின்தொடர்ந்தாலும் செங்கடலில் அதை அழித்தவர், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ காண்பதில் என்று சொன்னவர், உன்னோட உன்னுடைய ஊழியத்தோடும் உன் குடும்பத்தோடும் போராடுகிற அந்த எகிப்திய வல்லமையை அழிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு செங்கடலில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவரால் இன்றைக்கு அழிக்கப்படட்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உன்னை கொண்டே அந்த வல்லமையை கர்த்தர் அழிப்பார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் மூலமே கர்த்தர் ஜெயம் எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். ரிபாலாபாலி காராபாலா கத்துராமானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிக்கபனே கனிமினா கடகதி நிகனமானி அங்கரமனா ஷபாலா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே, பரிசுத்தாவின் நாமத்திலே, ஓ இந்த எகிப்தின் வல்லமைகள், ஆவிகள், ஓ போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு தரமும் நீ அந்நிய பாஷை பேசும் பொழுது ஒவ்வொரு எகிப்தின் ஆவி அழிக்கப்பட வேண்டும். சதன ஹரதினையா லேமா ஹாரியாரா தோத்ரா 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 லேகபனமாகா ஷதா தினா பல 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 மங்கர பல கரிபேகர பல கர பகர. அக்னியா இறங்கி சுட்டறியும் எகிப்தின் வல்லமை அழிந்து போகட்டும். ஆமா. உங்களில் எத்தனை பேர் எகிப்தின் சக்தியை தள்ளிவிட்டு நீங்கள் ஒதுங்கி வந்து விட்டீர்கள்? எத்தனை பேர் அந்த எகிப்தின் சக்திகளை கர்த்தர் அழிப்பதை ஆவியிலே உணர்கிறீர்கள்? கர்த்தர் ஒரு திட்டவட்டமான செயலை அநேகருக்குள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த எகிப்தின் வல்லமை சங்கரிக்கப்படுகிறது. எகிப்தின் தலைச்சென்னை கர்த்தர் அழிக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்பின வல்லமை சிங்காசனத்தில் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 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 ரேகாலாபாலாபாரியா. நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருக்கு சொந்தம். நான் எகிப்துக்கு சொந்தமானவன் அல்ல, நான் கானானுக்கு சொந்தமானவன். ஒரு பிரெட் ஜாமுக்குள்ள இல்லாவிட்டா ஒரு எதுக்குள்ளேயோ தோய்த்தால் எப்படி இருக்கும்? ஒரு பிரெட் அப்படியே திராட்சை ரசத்துக்குள்ள தோய்த்தால் உள்ள முக்குனா எப்படி இருக்கும்?
அதுதான் இப்ப பாவக்கரை நீங்கினா அதான் நடக்கும். அப்படியே ரத்தத்துக்குள் நம்மை மூழ்கடிக்கிறார். ஆமா, ரத்தத்துக்குள் அப்படியே நம்மை மூழ்கடிக்கிறதா அனுபவம். எத்தனை பேருக்கு எகிப்தின் ஆவி விலகினதை, அழிக்கப்பட்டதை உணர்ந்தவர்கள் இந்த பாட்டை பாடலாம். நான் இத்தனை கூட்டங்களுக்கு வந்தேன், கர்த்தர் இந்த சமூகத்துல நான் நெருங்கி வந்தேன், அழுகிறேன், துக்கப்பட்டேன், இருதயம் குத்தப்பட்டேன், என்னை தாழ்த்தினேன், ஒப்புரவாக்க, மன்னிக்க, தாழ்த்தி போக, விட்டு கொடுக்க, இனி பின்தொடராமல் இருக்க எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல வைத்தேன். என் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? ஆமா. பரிசேயன் அவன் பந்தியில தான் கவனமா இருந்தான், வந்தவங்களை பத்தி தான் கவலைப்பட்டான். மற்றவர்கள் பந்தியை பற்றி கவலைப்பட்டார்கள். ஆனால் இந்த பெண்ணோ தன்னுடைய பாவத்தை குறித்து கவலைப்பட்டாள். அவர்கள் அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைந்து போனார்கள். பலரும் பலவிதமான கேள்விகளோடு சந்தேகங்களோடு திரும்பி போனார்கள். இவளோ அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாய் திரும்பி போனாள். இந்த கூட்டத்தில் நீங்கள் எந்த அனுபவத்தில் திரும்பி போக போகிறீர்கள்? கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டதா? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை உங்களுக்கு கிடைத்து விட்டதா? கர்த்தர் என்னை தன்னுடைய சுத்த ரத்தத்திற்குள் என்னை மூழ்கடித்து விட்டார், தோய்த்து விட்டார். என் பாவங்கள் போக என்னை கழுவி விட்டார். எகிப்தின் கரைகள் போய்விட்டது. கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய சக்தியை தரப்போகிறார், ஒரு புதிய வாக்குத்தத்தம் தரப்போகிறார், உன் பாதைகளை புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.